வணக்கம். இது ஆடியோ நூலகம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற கதை என் வழிகள் தீபங்களாய் உனக்கென ஏற்றி வைத்தேன். இந்த கதையோட 4ஆம் பாகம், இறுதி பாகம். இப்போ பார்க்கலாம் வாங்க. சந்தியா மெதுவாக ஓசைப்படாமல் உள்ளே வந்து தண்ணீர் சொம்பை மேஜை மீது வைத்தாள். விளக்கு வெளிச்சத்தில் ரொம்ப அருகாமையில் தென்பட்ட அவன் முகத்தில் வேதனையும் சோர்வும் நன்றாக தெரிந்தன. தண்ணீர் சொம்பை வைத்த ஓசையை கேட்டதும் மாதவன் திடுக்கிட்டு நிமிர்ந்தான். இருவரின் பார்வையும் சந்தித்து கொண்டன. அந்த நேரத்தில் அவன் முகத்தை பார்த்தால் இனம் புரியாத துக்கத்தில் தவித்து அமைதியின்மையை, தனிமையை தாங்க முடியாமல் வாழ்க்கை மீதே விரக்தி ஏற்பட்டு தற்கொலை செய்து கொள்ள துணிந்துவிட்ட மனிதனாக தோன்றினான். சந்தியாவின் உதடுகள் அதிர்ந்தன. ஆனால் சத்தம் வெளியே வரவில்லை. மாதவன் முதலில் சந்தியாவை அவ்வளவு நெருக்கத்தில் பார்த்தபொழுது திகைப்படைந்து விட்டான். ரொம்ப நேரமாக ஏதோ நினைவுகளில் மூழ்கி இருந்த அவனுக்கு ஒரு வினாடி தான் பார்த்து கொண்டிருப்பது கனவா நனைவா என்று புரியவில்லை. தன்னையும் அறியாமல் அவன் கை முன்னுக்கு நீண்டு சந்தியாவின் கையை பிடிக்கப் போய் அதற்குள் திரும்பி தன்னிலைக்கு வந்துவிட்டது. நீயா என்று எழுந்து சரியாக உட்கார்ந்து கொண்டான். சந்தியாவுக்கு முதல் முறை அவனிடம் இருந்த ஏளன மனப்பான்மை இருந்த இடம் தெரியாமல் வினோதமாக மறைந்து விட்டது. அவன் கையை பிடித்துக்கொண்டு, உங்களுடைய வேதனைதான் என்ன? என்னிடம் சொல்லுங்கள், தயங்க வேண்டாம் என்று கேட்க வேண்டும் போல் இருந்தது. அடுத்த நிமிஷம் கேட்டும் இருப்பாள். ஆனால் மாதவன் சந்தியா வாயை திறக்க அவகாசமே தராமல் நாற்காலியை விட்டு எழுந்து விட்டான். தொலைவிற்கு போய் நின்று கொண்டு, சந்தியா, இன்றைக்கு மது என்னிடம் வேண்டாம், உன் அறையிலேயே படுத்துக் கொள்ளட்டும் என்றான். குரலில் அதே பிசிரற்ற தன்மை. சந்தியா சொல்ல நினைத்த வார்த்தைகள் நாக்கின் நுனியிலேயே நின்றுவிட்டன. மெதுவாக போய் மதுவை தூக்கிக் கொள்ளப் போனாள். நீ இரு, நானே தூக்கிக் கொண்டு வருகிறேன். என் கையால் நானே தூக்கி கொண்டு வந்து படுக்க வைக்கிறேன். மாதவன் அவளை தடுத்துவிட்டு தானே கட்டிலிடம் வந்தான். அவன் நடந்து கொண்ட விதம் புரிபடாததால் சந்தியா அவன் முகத்தையே வினோதமாக பார்த்தாள். மாதவன் அந்த பார்வையை பொருட்படுத்தாமல் எந்த பக்கமும் திரும்பி பார்க்காமல் மதுவை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டான். சந்தியாவின் அறைக்கு கொண்டு வந்து படுக்க வைத்துவிட்டு திரும்பி போகும்போது நின்று மதுவை கூர்ந்து பார்த்தான். அந்த பார்வையில் மிகவும் பிரியமான பொருள் எதையோ கடைசி முறையாக பார்த்து கொள்வது போல தோன்றியது. மதுவையும் சந்தியாவையும் ஒரு நிமிஷம் மாறி மாறி பார்த்த அவன், வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். கதவிற்கு அருகில் ஒரு வினாடி நின்று, நான் விடியற்காலையில் கிளம்பி விடுவேன், நீ தூங்கிக் கொண்டிருப்பாய், அதனால் இப்பொழுதே சொல்லிக் கொண்டு விடுகிறேன் என்றான். சந்தியா ஏதோ சொல்ல வேண்டும் என்று வாயை திறப்பதற்குள்ளேயே அவன் கதவை சாத்திவிட்டு போய்விட்டான். அத்தியாயம் 25. மாதவன் விடியற்காலையில் எழுந்து கொண்டு சமையல் அறை பக்கமாக வந்தான். சந்தியா அதற்கும் முன்பே எழுந்திருந்து அங்கு வேலை செய்து கொண்டிருந்தாள். நீயா? ஆயா என்று நினைத்து உரிமையோடு உள்ளே வரப்போன மாதவன் கதவிற்கு அருகிலேயே நின்று வியப்புடன் பார்த்தான். ஆயா எழுந்து கொள்ளப் போன பொழுது நான் தான் வேண்டாம் என்று தடுத்தேன். கொதிக்கும் நீரை எடுத்து காஃபி ஃபில்டரில் ஊற்றிக்கொண்டே பதிலளித்தாள் சந்தியா. இடுப்பை சுற்றி தலைப்பை இழுத்து சொருகியிருந்தாள். நீண்ட பின்னல் நடக்கும்போது நெளிந்து ஆடிக்கொண்டிருந்தது. தூக்கத்தில் களைந்த கேசங்களில் ஒன்றிரண்டு கன்னத்தில் வந்து விழுந்து கொண்டிருந்தன. பின்னால் இருந்து சந்தியாவை கவனித்துக் கொண்டிருந்த மாதவனுக்கு அறைக்குள் நுழைவதா அல்லது திரும்பி போவதா என்று புரியவில்லை. குழப்பமடைந்தவனாக அதே இடத்தில் நின்று கொண்டிருந்தான். நீங்கள் ஷேவ் பண்ணி கொண்டால் அதற்குள் குளிப்பதற்கு வெந்நீர் தயாராகிவிடும் என்றாள் சந்தியா. மாதவன் ஷேவ் பண்ணிக் கொள்வதற்குள் வெந்நீர் விழாவி வைத்திருந்தாள். அவன் குளித்து உடை மாற்றிக்கொண்டு சமையல் அறைக்கு வந்தபோது காஃபியை கொண்டு வந்து கொடுத்தாள். காஃபி டம்ளரை வாங்கி கொள்ளும் போது தன் விரல் அவள் கையில் பட்டுவிடாமல் ஜாக்கிரதையாக வாங்கி கொண்டான். ஆனால் நிமிர்ந்து அவள் முகத்தை பார்க்காமல் அவனால் இருக்க முடியவில்லை. நிமிர்ந்து தன்னை நேருக்கு நேராக பார்த்த அந்த கண்களில் அமைதியை தவிர வேறு எதுவும் தென்படவில்லை அவனுக்கு. மாதவன் காஃபி டம்ளரை வாங்கி கொண்டு புழக்கடை பக்கமாக போய் நின்றான். கிராமத்து சூழ்நிலையில் அதிகாலை நேரத்து நிசப்தத்தையும் அழகையும் சுயமாக பார்த்து அனுபவித்தால் தவிர புரியாது. கொள்ளையில் கொத்தாக மலர்ந்திருந்த நத்தியாவட்டை பூக்கள் நிலா வெளிச்சத்தோடு போட்டி போட்டுக்கொண்டு பளிச்சிட்டன. இன்னும் கொஞ்சம் காப்பி வேண்டுமா? மாதவன் வேண்டும் என்பது போல தலையை அசைத்தான். சந்தியா இன்னொரு டம்ளர் காஃபியை கொண்டு வந்து தந்துவிட்டு காலியான டம்ளரை திருப்பி எடுத்துக்கொண்டு போக திரும்பினாள். நீ குடித்தாயா? தன்னையும் அறியாமல் கேட்டான். சந்தியா இல்லை என்று தலையசைத்துவிட்டு இன்னொரு டம்ளரில் காஃபியை ஊற்றி கொண்டு வந்து மாதவனுக்கு எதிரே வந்து நின்றாள். இருவரின் பார்வையும் கலந்தன.
ஒருவரையொருவர் பார்த்து கொண்டே அப்படியே நின்று விட்டார்கள். தொலைவில் அப்பொழுதுதான் விழித்து கொண்டிருந்த கோழியின் கொக்கரக்கோ சத்தமும் மரங்களில் பார்வைகளில் சலசலப்பும் தவிர வேறெந்த சத்தமும் இல்லை. சந்தியாவின் முகம் அமைதியாக பனியில் நனைந்த நந்தியாவட்டை பூவைப் போல இருந்தது. அவனையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்த அந்த கண்களில் லேசாக அன்பு கூட எட்டி பார்த்தாற் போல இருந்தது அவனுக்கு. ஆனால் இரவெல்லாம் தூங்காத தன் கண்கள்தான் பிரமைப்படுகின்றனவோ என்றெண்ணிக்கொண்டான் மாதவன். தான் எப்படியும் திரும்பி வரப்போவதில்லை. போவதற்கு முன்னால் நிர்மலமாகவும் அமைதியாகவும் இருக்கும் இந்த நேரத்தில் சந்தியாவை ஒரு தடவை அருகில் இழுத்து அணைத்து கொண்டாள். ஒருமுறை அந்த தோள்களை சுற்றி கைகளை போட்டு மார்போடு அழுத்திக் கொண்டாள். நீ என்னுடையவளாக இல்லாவிட்டாலும், என்னுடையவளாக முடியாவிட்டாலும் நான் மட்டும் என்றுமே உன்னுடையவன்தான். இதைவிட 1000 மடங்கு துன்புறுத்தினாலும் சரி, ஜன்ம ஜன்மத்திற்கும் எனக்கு நீதான் வேண்டும் என்று சொன்னாள். வழக்கம் போலவே சந்தியா கடினமாகவும் அலட்சியமாகவும் இருந்திருந்தால் அவன் தயங்கி இருக்க மாட்டானோ என்னவோ. ஆனால் சந்தியாவின் கண்களில் தென்பட்ட அந்த புது விதமான அமைதி அவனை பயமுறுத்தி தொலைவிலேயே நிறுத்தி வைத்துவிட்டது. அவ்வாறு ரொம்ப சாதாரணமாக எந்த வெறுப்பும் இல்லாமல் சந்தியா பார்ப்பது இதுதான் முதல் முறை. எவ்வளவு அப்பாவியாக, அன்பே உருவெடுத்தவளாக தோன்றினாள். எப்பொழுதும் அந்த கண்களில் மிதந்து கொண்டிருக்கும் வேதனையின் சுவடுகளை கூட காணவில்லையே. நேற்று இரவு நீங்கள் ஏன் ஒரு மாதிரியாக இருந்தீங்க? திடீரென்று கேட்டாள் சந்தியா. மாதவன் திடுக்கிட்டான். எப்படி இருந்தேன்? ஏதோ போல இருந்தீங்க. காஃபி டம்ளரை பார்த்து கொண்டே பதிலளித்தாள். மாதவன் முகத்தை திருப்பிக் கொண்டு வெளியே தோட்டத்தை பார்த்தபடியே இருந்து விட்டான். அவனுக்கு உடனே சந்தியாவின் 2 தோள்களையும் பற்றி அழுத்தமாக உலுக்கிவிட்டு, நான் எப்படி இருந்தால் உனக்கு என்ன வந்தது? உனக்கு ஏதாவது தோன்றுகிறதா சொல்லு என்று கேட்க வேண்டும் போல் இருந்தது. திடீரென்று சந்தியா காட்டத் தொடங்கிய அந்த பரிவு அவனுக்கு ஏதோ போல இருந்தது. ஒரு கால் இரவு தன்னை அதுபோல காண நேர்ந்ததற்கு இரக்கப்பட்டிருப்பாளோ? அது கேவலம் இரக்கமாக மட்டுமே இருந்தால் அதை காட்டிலும் தாங்க முடியாத வருத்தம் வேறு இருக்க முடியாதே. இரக்கத்தை காட்டிலும் அவள் காட்டும் துவேஷமே மேல் என்று பட்டது அவனுக்கு. ஏற்கனவே துவேஷத்தில் இருவருக்கும் இடையே ஒரு பந்தமாவது இருந்து வந்தது. மாதவன் தான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாததோடு விருட்டென்று முகத்தை திருப்பிக் கொண்டதை பார்த்ததுமே சந்தியாவின் முகம் சிரித்துவிட்டது. ஆம், அவள் கேட்டதற்கு உடனே பதில் சொல்ல வேண்டும் என்று என்ன அவசியம்? பதில் சொல்ல வேண்டிய தேவைதான் என்ன இருக்கிறது? அவன் வேதனையை பங்கிட்டுக் கொள்வதற்கும் கேட்காமலேயே பதில் சொல்லுவதற்கும் அவள் யார்? பந்தமா, சிநேகமா, நெருக்கமா என்ன இருந்தது? அந்த வீட்டில் தன்னிடத்தை உணர்ந்ததும் அத்துமீறி நடந்து கொண்டு விட்டோமோ என்று வெட்கத்தோடு அவள் தலைகுனிந்தாள். சுமார் 1/2 மணி நேரம் கழித்து அவன் ஆயாவை எழுப்பி போய்விட்டு வருவதாக சொல்லிவிட்டு வெளியே வந்தான். கோபால் அதற்குள் சாமான்களை எல்லாம் தயாராக காரில் எடுத்து வைத்திருந்தான். ஆயா எழுந்து வரப்போன பொழுது அவன் பரிவோடு வேண்டாம் என்று தோளில் தட்டி கொடுத்து தடுத்து நிறுத்திவிட்டான். உடல் நலத்தை பார்த்து கொள்ளச் சொல்லி எச்சரித்தான். அவன் குரல் கம்பீரமாக இருந்ததால் இமை கோடியில் ஈரம் பளபளத்ததை யாரும் கவனிக்கவில்லை. அதே அறையில் ஒரு மூலையில் இருந்த கட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்த மதுவிடம் வந்தான். ஒரு வினாடி அவன் மீது நிலைத்தது அவன் பார்வை. அடுத்த நிமிடமே திரும்பி வெளியே வந்துவிட்டான். தனக்கு பின்னாலேயே வந்து கொண்டிருந்த சந்தியாவை வேண்டாம் என்று தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் ஏனோ அவனால் அதை சொல்ல முடியவில்லை. வராண்டா இறுக்கத்தில் இருந்த படிக்கட்டுக்கு அருகில் திரும்பவும் இருவரும் நின்று விட்டார்கள். சந்தியா மேல்படியில் நின்று கொண்டிருந்தாள். கீழ்ப்படியில் நின்றபடி அவளை பார்த்தான் மாதவன். திரும்பவும் 1 நிமிஷ காலம் நின்றுவிட்டது. மேலே இருந்து பட்டுக்கொண்டிருந்த நிலா வெளிச்சத்தில் சந்தியாவின் மை வழிகள் புன்னகை பூத்தாற்போல் இருந்தன. அவன் இதயம் லயம் தப்பிவிட்டது. ஏதோ சொல்லுவதற்காக திறந்து கொண்ட இதழ்கள் அதற்குள் நின்றுவிட்டன. உடனே விருட்டென்று திரும்பி வேகமாக போய் காரில் உட்கார்ந்து கொண்டான். சந்தியா இன்னும் அந்த இடத்திலேயே சிலையாக நின்றபடி பார்த்து கொண்டிருப்பாள் என்று அவனுக்கு தெரியும். ஆனால் எந்தவித சலனமும் ஏற்படவில்லை. அதே புன்முறுவல் சில மாதங்களுக்கு முன்னால் சந்தியாவின் முகத்தில் தென்பட்டிருந்தால் அவளை பலவந்தமாகவாது தன்னுடையவளாக்கிக் கொண்டிருப்பான் அவன். இப்பொழுது நிலைமை வேறு. ரொம்ப நேரமாக பனிக்கட்டுகளுக்கிடையே அமுக்கி வைக்கப்பட்ட தேகத்தைப் போல அவன் மனம் கூட மரத்து போய்விட்டது. எவ்வளவோ முயற்சி செய்து எவ்வளவோ சாதனைகளை மேற்கொண்டு அவன் இந்த நிலைக்கு வந்திருக்கிறான். கிழக்கே இருள் சிதறி போய்க் கொண்டிருந்தது. உலகமெல்லாம் செந்நிற ஒளி பரவியது. கார் தெரு முனையை தாண்டிவிட்டது. மாதவன் பின்னால் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டான். ரொம்ப நாட்களாக தன் சக்தியை முழுவதுமாக பயன்படுத்தி
அடக்கி வைத்திருந்த வேதனையெல்லாம் ஒரு துளி கண்ணீராக மாறி பலவந்தமாக மூடிக்கொள்ள முயன்று கொண்டிருந்த பாரமான இமைகளையும் மீறி வெளியே வந்தது. அத்தியாயம் 28. மாதவன் போய் சுமார் 2 மாதங்கள் ஓடிவிட்டன. எங்கே இருக்கிறான், என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று கூட தகவல் இல்லை. ஆயா கலவரமடைந்து விட்டாள். கோபால் மூலமாக கம்பெனியில் விசாரித்து பார்த்தபொழுது பிசினஸ் விஷயமாக கல்கத்தாவிற்கு அருகில் ஏதோ ஒரு ஊரில் இருப்பதாக சொன்னார்கள். எங்கே இருந்தாலும் மதுவின் நலத்தை பற்றி விசாரித்து கடிதம் போடாதது சந்தியாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. கடைசி நாள் அவன் நடந்து கொண்ட விதமும் பேச்சும் நினைவிற்கு வந்தபோது ஏதோ போலாயிற்று. வீடு கட்டி முடித்தாகிவிட்டது. ஆனால் மாதவன் இல்லாமல் அவனிடம் சொல்லிக் கொள்ளாமல் எப்படி போவது என்று ஆயா மறுப்பு சொன்னாள். மாதவனின் கடிதத்திற்காக ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருந்தாள் சந்தியா. அவ்வாறு காத்திருப்பது அவளுடைய தினசரி கடமைகளில் ஒன்றாகிவிட்டது. மாதவனின் பெயருக்கு வேறு யாரோ எழுதியிருந்த கடிதம் ஒன்று வந்தது. அவன் கடிதத்திற்காக காத்து கொண்டிருந்த சந்தியா எரிச்சலுடன் அதை ஒதுக்கி வைத்தாள். சாதாரணமாக என்றாவது அதிசயமாகத்தான் அவனுக்கு இந்த வீட்டு முகவரிக்கு கடிதம் வரும். திறந்து பார், யாரோ என்னவோ, ஏதாவது முக்கியமான விஷயமாக இருந்தாலும் இருக்கும், இதில் தவறென்ன இருக்கு என்று ஆயா சொன்னதும் சந்தியா வேண்டா வெறுப்பாகவே கடிதத்தை பிரித்து படித்தாள். கடிதம் ஆங்கிலத்தில் இருந்தது. மிஸ்டர் மாதவன், நான் இந்த புது ஆஸ்பத்திரிக்கு வந்த பிறகு உன்னை பற்றி எந்த விஷயமுமே தெரியவில்லை. உங்கள் ஆஸ்பத்திரி எப்படி நடந்து வருகிறது? மது எப்படி இருக்கிறான்? அவனை பார்த்து ரொம்ப நாட்களாகிவிட்டது. தற்சமயம் என் உடல் நலம் சரியாக இல்லை. டாக்டர் ஏதாவது அமைதியான இடத்திற்கு சென்று சில நாட்களாவது ஓய்வெடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். எனக்கு தெரிந்தவரை அப்படிப்பட்ட அமைதியான இடம் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. நீ இருக்கும் கிராமம் மிகவும் அமைதியானது என்றும் உன் வீடும் விசாலமானது என்றும் உன் பேச்சில் இருந்து அறிந்திருக்கிறேன். மதுவோடு சில நாட்கள் பொழுதுபோக்கினார் போலவும் இருக்கும். எனக்கும் ஓய்வு கிடைக்கும் என்றெண்ணி அங்கு வந்து 1 வாரம் 10 நாட்கள் தங்கியிருக்க விரும்புகிறேன். எனக்கு இதை பற்றி உடனே தெரியப்படுத்து. உனக்கு ஆட்சேபனை இருக்காது என்றே நம்புகிறேன். இப்படிக்கு சிஸ்டர். அந்த கடிதத்தை ஒரு தடவைக்கு 3 தடவை படித்த சந்தியா புருவங்களை சுழித்து யோசனையில் ஆழ்ந்து விட்டாள். யாரிடமிருந்து? ஆயா பதற்றத்துடன் கேட்டாள். சந்தியா சொன்னாள். அப்படியென்றால் உடனே வரச் சொல்லி எழுது. அவர் இல்லாவிட்டால் தான் என்ன? அவள் அவ்வளவு அன்பாக எழுதியிருக்கும் போது அதோடு மாதவன் போய் கூட ரொம்ப நாளாகிவிட்டது. இன்றோ நாளையோ கூட வரக்கூடும். ஒரு கால் வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, இந்த பெரிய வீட்டில் கொஞ்சம் சந்தடியாவது இருக்கும் என்று சொன்ன ஆயா சந்தியா பதில் எழுதி போடும் வரை விடவில்லை. மாதவன் ஊரில் இல்லை, ஆனாலும் பரவாயில்லை. உங்களுடைய வருகைக்கு எந்த தடையும் இல்லை. 2 வாரம் என்ன, 1 மாதம் வேண்டுமானாலும் இங்கே தங்கி ஓய்வெடுத்துக் கொள்ளலாம். இங்கே நான் மதுவுக்கு ஆயாவாக இருக்கிறேன். தற்சமயம் நானும் என் தாயும் தவிர வேறு யாரும் இல்லை. மதுவின் குறும்பை, மழலை பேச்சை நேரில் பார்த்து மகிழ வேண்டியதுதான். நீங்கள் வரும் தேதியை தெரியப்படுத்தினால் ஸ்டேஷனுக்கு காரை அனுப்பி வைக்கிறேன். மேலும் மேலும் வற்புறுத்தி பதில் எழுதி போட்டாள் சந்தியா. அவள் வரவாள் வீடு கொஞ்சம் கலகலப்பாகும் என்று ஆயா எதிர்பார்த்தாள். ஆனால் சந்தியாவோ அவள் மூலமாக மதுவின் பிறப்பு ரகசியத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் என்று நினைத்தாள். அன்று மாலையில் மதுவுக்கு நன்றாக ட்ரெஸ் செய்து விட்டாள் சந்தியா. மூவரும் வரப்போகும் விருந்தாளிக்காக காத்திருந்தார்கள். அதற்குள் இருட்டத் தொடங்கிவிட்டது. இன்னும் வர காணோம் என்றாள் ஆயா. சொல்லி வாய் மூடுவதற்குள் வாசலில் கார் வந்து நின்றது. காரிலிருந்து பழுத்த பரங்கி பழம் போன்ற தோற்றத்தில் வெண்ணிற ஆடையில் சிஸ்டர் கழுத்தில் சிலுவையுடன் இறங்கி வந்தாள். சந்தியா சொன்னதுமே மது கையை ஆட்டினான். சிஸ்டரும் கையை ஆட்டிக்கொண்டே புன்னகையுடன் படியேறி வந்தாள். சந்தியா மதுவை தூக்கி கொண்டு எதிரே போனாள். அடக்கடவுளே, சட்டென்று வாய்விட்டே சொல்லிவிட்டாள் ஆயா. சந்தியாவின் கையிலிருந்து மதுவை வாங்கி கொண்ட சிஸ்டர், உன்னை எங்கேயோ பார்த்தார் போலிருக்கே என்றாள். சிஸ்டரை கூர்ந்து கவனித்த சந்தியாவின் முகம் வாடிவிட்டது. சிஸ்டருக்கும் கூட ஞாபகம் வந்து விட்டது போலும். நம்ப முடியாதவள் போல, அட, நீ இங்கேயா இருக்கிறாய் என்றாள் வியப்புடன். சந்தியா பதில் பேசவில்லை. சிஸ்டரையே கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள். சிஸ்டரின் முகத்தில் பழைய நினைவுகள் நாட்டியமாடிக்கொண்டிருந்தன. நீ இங்கேதான் இருக்கிறாயா? மாதவன் சொல்லவே இல்லையே என்னிடம். சிஸ்டர் மதுவை தூக்கி கொண்டு உள்ளே வந்தாள். சந்தியாவும் இயந்திரகதியில் அவளை பின்பற்றினாள். என்னம்மா இது, என்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் மறைத்து வச்சு விட்டீங்க? உரிமையுடன் கோபித்துக் கொண்டாள். உடனே ஏதோ புரிந்தாற் போல, ஓஹோ, புரிந்து விட்டது.
திடீரென்று என்னை வியப்பில் ஆழ்த்தணும் என்று கணவன் மனைவி இருவரும் இந்த மாதிரி திட்டம் போட்டீங்க, அப்படித்தானே என்றாள் புன்னகையுடன். சிஸ்டர், நீங்க என்ன சொல்றீங்க என்று எனக்கு புரியவே இல்லையே, வேதனையுடன் பார்த்தபடி சொன்னாள் சந்தியா. புரியவில்லையா? என்ன வேடிக்கை என்று கூறிய சிஸ்டர் மதுவை காட்டி, உன் மகன் என்று சொன்ன பொழுதாவது அவனை யார் வளர்த்து ஆளாக்கினாங்கன்னு மாதவன் உன்னிடம் சொல்லவே இல்லையா? சிஸ்டர், இந்த தங்கத்தை நீங்கள் அப்பொழுது விட்டுவிட்டு போன பிறகு புழுதியில் கலந்து விடாமல் எவ்வளவு ஜாக்கிரதையாக எடுத்து வளர்த்தேன் தெரியுமா? உன்னை பார்த்தால் உடனே எனக்கு தெரிவிக்கும்படி மாதவனிடம் படித்து படித்து சொல்லியிருந்தேன். ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. சிஸ்டர், அது சரி, நீங்கள் இருவரும் எப்படி சந்தித்துக் கொண்டீர்கள், எப்பொழுது என்றவள் சந்தியாவை திரும்பி பார்க்காமலேயே மதுவின் கன்னத்தை நிமிண்டிவிட்டு, என் தங்க கட்டி, உங்க அப்பா அம்மா செய்த காரியத்தை பார்த்தாயா? நானாக இங்கே வந்திருக்கவில்லை என்றால் எனக்கு இந்த விஷயம் தெரிந்திருக்காதோ என்னவோ. சொந்த தாய் தகப்பனிடமே அவர்கள் நிழலிலேயே வளர்ந்து வருகிறான் என்றாள். சிஸ்டர், பொறுமையின்றி கத்திவிட்டாள் சந்தியா. நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. மது மாதவனின் மகனாக இருக்கலாம், அவனை பெற்ற தாய் நான் இல்லை. சந்தியா ஆவேசமாக சொன்னதை கேட்டுவிட்டு சிஸ்டர் விக்கித்து போனாள். மதுவை கீழே இறக்கிவிட்டு, என்ன சொல்கிறாய் நீ என்றாள். அவன் மாதவனின் மகன். நான் வயிற்றுப் பிழப்பிற்காக வந்த ஒரு வேலைக்காரிதானே தவிர வேறு இல்லை. நீங்கள் ஏனோ தவறாக புரிந்து கொண்டிருக்கீங்க. நான் அவனுக்கு ஆயா, அவ்வளவுதானே தவிர எங்கள் இருவருக்கும் இடையே எந்த சொந்தமோ பந்தமோ கிடையாது. சிஸ்டரின் கண்கள் வியப்பால் விரிந்தன. தன் ஆவேசத்தை உணர்ந்து வெட்கமடைந்து விட்ட சந்தியா உடனே தலையை குனிந்து கொண்டு மெதுவாக, உங்க ஆஸ்பத்திரிக்கு வருவதற்கு முன்னாடியே தொடங்கிவிட்ட என் துரதிர்ஷ்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து விட்டது. எங்கள் நிலைமை ரொம்ப தாறுமாறாகிவிட்டது. நான் இப்பொழுது இங்கே சம்பளத்துக்காக வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்படியென்றால் இவன் உன் மகன் என்று உனக்கு இதுவரை தெரியவே தெரியாதா? சிஸ்டர், சாட்டையால் அடி வாங்கியவள் போல சந்தியா சரையல் என்று நிமிர்ந்து பார்த்தாள். சிஸ்டர் சந்தியாவின் கண்களை கூர்ந்து பார்த்தாள், எதையோ தேடுபவளைப் போல. மாதவன் சொல்லவே இல்லையா? பெற்ற தாயை மகனுக்கு ஆயாவாக வைக்கிற அளவுக்கு கொடுமைக்காரன் அவனை பார்த்தால் அந்த மாதிரி சந்தேகமே ஏற்படவில்லையே எனக்கு என்றாள். சந்தியாவின் முகம் சிவந்தது. உங்களுக்கு இத்தோடு 4-5 முறை சொல்லிவிட்டேன், மதுவுக்கும் எனக்கும். சந்தியா, மதுவுக்கு மாதவன் தந்தையா இல்லையா என்று எனக்கு தெரியாது. ஆனால் அவன் உன் மகன்தான், அது மட்டும் உண்மை என்று சொல்லிக் கொண்டிருந்த போதே சிஸ்டருக்கு ஏதோ சந்தேகம் வந்துவிட்டது. அந்த நேரத்தில் உனக்கு பிறந்த குழந்தை உயிரோடு இருந்த விஷயமாவது உனக்கு தெரியுமா என்று கேட்டான். சந்தியாவின் உடம்பில் இருந்த ரத்தமெல்லாம் திடீரென்று முகத்தில் வந்து குப்பென்று பொங்கி வந்தது. உங்கள் வேலைக்காரிக்கு தெரியுமே. சிஸ்டர் ஆயாவுக்காக தேடினாள். ஆயாவுக்கு தெரியுமா? சந்தியா சட்டென்று தன் சக்தியை எல்லாம் திரட்டி கொண்டு ஆயாவை தேடினாள். ஆனால் ஆயா அந்த சுற்றுப்புறத்தில் எங்குமே இல்லை. சிஸ்டரை பார்த்ததுமே உள்ளே ஓடிப்போய் ஒளிந்து கொண்டு விட்டாள் போலும். இப்படி உட்கார், முதலில் இதை சொல்லு எனக்கு. நீயும் மாதவனும் திருமணம் செய்து கொள்ளவில்லையா? இல்லை என்பது போல தலையாட்டினாள். மது யார் என்று இவ்வளவு நாளாக அவன் உனக்கு சொல்லவே இல்லையா? இல்லை. நீ இந்த வீட்டில் உண்மையாகவே ஆயாவாகத்தான் இருந்து வருகிறாயா? எனக்கு ஆயா என்ற பெயரில் கடிதம் எழுதியது நீதானா? ஆமாம். சிஸ்டர் 2 நிமிடங்கள் கண்ணிமைக்காமல் சந்தியாவையே பார்த்தாள். அறையில் ஆழ்ந்த அமைதி ஏற்பட்டது. வெளுத்து ஜீவனற்று போய்விட்ட சந்தியாவின் முகத்தை பார்த்ததுமே சிஸ்டரின் இதயம் இரக்கத்தால் உருகத் தொடங்கியது. தாழ்ந்த குரலில் மென்மையாக, வாட் அ பிட்டி மை சைல்டு. நான் இவ்வளவு நாட்களுக்கு பிறகு இங்கே வந்து உன்னை சந்திப்பேன் என்றும் இதையெல்லாம் திரும்பவும் நினைவுபடுத்த நேரிடும் என்றும் கனவிலும் நினைத்திருக்கவில்லை. என்ன வினோதம்! வாழ்க்கையில் பயங்கரமான அனுபவங்கள் வரவே கூடாது. ஒரு கால் வந்தாலும் அந்த விஷயம் அத்துடன் முடிவடைந்து விட வேண்டும். திரும்ப திரும்ப நினைத்து பார்க்கும் நிலைமை ஏற்பட்டால் மனிதன் மானசீகமாக எவ்வளவு வேதனைக்கு ஆளாக நேரிடும் என்பதை நான் அறிவேன். நான் இங்கே வந்திருக்காவிட்டால் இதெல்லாம் உனக்கு தெரியவே வாய்ப்பு கிடைத்திருக்காதோ என்னவோ என்று மேலும் தொடர்ந்தாள் சிஸ்டர். அப்போ உனக்கு பிறந்த குழந்தை பிழைக்கும்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கவில்லை. உயிருக்கு ஊசலாடி கொண்டிருந்தது. பிழைக்கும் என்ற நம்பிக்கையே இல்லை. அதனால் ஏற்கனவே உடல்நலம் சரியில்லாத உன்னிடம் இந்த விஷயத்தை சொல்ல வேண்டாம் என்று சொன்னார் உன் தந்தை. நானும் ஒப்புக்கொண்டேன். பிரசவமான மறுநாளே உங்கள் வீட்டார் உன்னை வீட்டிற்கு அழைத்துச் சென்று விட்டார்கள். உயிர் முற்றிலும் போகாத அந்த குழந்தையை எங்களால் விட்டுவிடத்தான் முடியுமா? ஆக்சிஜன் எல்லாம் கொடுத்து எங்களால் முடிந்ததையெல்லாம் செய்து பார்த்தோம்.
3 நாள் கழிந்த பிறகு குழந்தைக்கு மூச்சு சீராக வந்தது. மேலும் 2 நாள் கழிந்த பிறகு எல்லா குழந்தைகளையும் போல பால் குடிக்கத் தொடங்கினான். நான் ரொம்ப சந்தோஷமாக இந்த செய்தியை உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அவர் முதலில் என்னை யாரென்றே புரியாதது போல பேசினார். நான் பொறுமையாக என்னை யார் என்று எடுத்துச் சொன்னேன். குழந்தை சாதாரணமாக ஆகிவிட்டது. வந்து எடுத்துக்கொண்டு போறீங்களா என்று கேட்டேன். முடியாது என்றார் கச்சிதமான குரலில். எடுத்துக்கொண்டு போக மாட்டீங்களா? நாங்க என்ன செய்வது அந்த குழந்தையை? வியப்படைந்தவளாக கேட்டேன். என்ன செய்வதற்காக பிழைக்க வைத்தீங்க? அந்த குழந்தை என் மகள் பெற்ற குழந்தைதான் என்று என்ன நம்பிக்கை? சார், எங்களுக்கு சம்பந்தமில்லாத குழந்தையை நாங்க எப்படி திரும்பி எடுத்துக்கொண்டு போக முடியும்? என்ன பண்ண சொல்றீங்கன்னு கேட்டீங்க இல்லையா? எடுத்துக்கொண்டு போய் குளம் குட்டையில் போடுங்கள் என்று கோபமாக கத்திவிட்டு போனை வைத்து விட்டார். நான் அவமானத்தால் குஞ்சி விட்டேன். எவ்வளவு கஷ்டப்பட்டாவது சரி, குழந்தையை எடுத்துச் சென்று உங்களுடைய பேரன்தான் என்று ஒப்படைத்து விட்டு வரவேண்டும் என்று பிடிவாதம் ஏற்பட்டது. ஆனால் என்ன ஆதாரம்? எதை காட்ட முடியும்? ரெக்கார்டுகளில் சந்தியாவுக்கு பதில் வேறு பெயரை எழுதியிருந்தார்கள். யாருமில்லாத அனாதை என்று குறிப்பிட்டிருந்தார்கள். ஆவேசத்தை குறைத்துக் கொண்டு நிதானமாக யோசித்தேன். ஜாதி மத பேதமின்றி இந்த உலகத்திற்கு வர துடித்துக் கொண்டிருக்கும் உயிர்களுக்கு புதிய வாழ்க்கையை தருவதுதான் எங்களுடைய கடமை. அந்த குழந்தையை யாராவது குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு வளர்ப்பதற்கு தந்துவிட வேண்டும் என்று நிர்ணயித்துக் கொண்டேன். 1 மாதத்திற்குள் குழந்தை நன்றாக தேறிவிட்டான். 2 மாதம் முடிவதற்குள் எங்களை பார்த்து சிரித்து எங்கள் உள்ளங்களையெல்லாம் கொள்ளையடித்து விட்டான். 3வது மாதம் முடியும் போது முகத்தில் ஜாடை தெரியத் தொடங்கியது. 4 மாதங்கள் கழிந்த பிறகு ஒரு வேளையாக சென்னைக்கு போயிருந்தேன். அங்கே எனக்கு தெரிந்த ஒரு தம்பதிக்கு குழந்தை இல்லாததால் தத்து கொடுப்பதற்கு தகுந்த குழந்தை இருந்தால் சொல்லச் சொல்லி பலமுறை என்னிடம் சொல்லி இருந்தார்கள். அதனால் மதுவை அவர்களிடம் ஒப்படைப்பதற்காக புறப்பட்டேன். நான் போன பொழுது அவர்கள் வீட்டை காலி செய்துவிட்டு வேறு வீட்டிற்கு மாறிவிட்டதாக தெரிய வந்தது. எப்படியோ கஷ்டப்பட்டு புதிய முகவரியை தெரிந்து கொண்டு அவர்கள் வீட்டிற்கு போன பொழுது அழகான பெண் குழந்தை அவர்கள் வீட்டில் விளையாடி கொண்டிருந்தது. அவர்களின் சிநேகிதர்களின் மகளாம். எடுத்து வளர்க்கத் தொடங்கி 1 வருடம் ஆகிறதாம். நான் மனமுடிந்து விட்டேன். நான் மதுவோடு திரும்பி வரப்போனபோது, போகட்டும், இந்த குழந்தை கூட நன்றாகத்தான் இருக்கிறான், இவனையும் சேர்த்து வளர்க்கிறோம், 1 மகள் 1 மகன் என்று இருப்பார்கள் என்று அந்த அம்மாள் சொன்னாள். நான் சம்மதிக்கவில்லை. பெற்ற தாயின் அன்பு புஷ்பக விமானம் போன்றது. அதில் எத்தனை பேர் ஏறினாலும் இடம் இருக்கும். வளர்த்த அன்பு அப்படியில்லை. அது கத்தி உரையை போன்றது. ஒரு உரைக்குள் 2 கத்திகள் எப்பொழுதுமே இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டேன். மதுவை என்னுடன் திருப்பி அழைத்து வந்து விட்டேன். அதற்குள் அவன் என்னிடம் நன்றாக பழகிவிட்டான். அவனை நானே வளர்த்து ஏதாவது கிறிஸ்தவ மிஷனரியில் சேர்த்து ஃபாதராக்கி விடலாம் என்று முடிவு செய்தேன். அந்த சமயத்தில் திடீரென்று அந்த ஜோதி என்ற பெண் வந்து, ஜோதியா? ஆமாம், பிரசாத்தின் தங்கை. சந்தியா இயந்திரகதியில் தலையை அசைத்தாள். அந்த பெண் மாதவனை உடன் அழைத்து வந்து அந்த சமயத்தில் மாதவன் ஊரில் இல்லாததால் இப்படி நடந்துவிட்டது என்றும், இதெல்லாம் தெரிந்து அவன் ரொம்ப வருத்தப்படுவதாகவும் சொன்னாள். குழந்தை இங்கே வளர்ந்து வருவதாக தகவல் தெரிந்ததாகவும் 1 தடவை பார்க்கணும் என்று விரும்புகிறேன் என்றும் சொன்னாள். நான் முதலில் பிடிகொடுத்து பேசவில்லை. 1000 கேள்விகளை கேட்டேன். எல்லாவற்றிற்கும் பொருத்தமாக பதில் சொன்னார்கள் இருவரும். குழந்தையை காண்பிக்கும் வரையில் அந்த பெண் என்னை விடவே இல்லை. குழந்தையின் தந்தை மாதவன்தான் என்பதில் எனக்கு சந்தேகம் இருக்கவில்லை. குழந்தையிடம் மாதவன் ஜாடை நன்றாக தென்பட்டு கொண்டிருந்தது. உன்னை பற்றி விவரங்கள் அவனுக்கு தெரியாது என்று சொன்னான். ரஜாக்கர் ரகளை நடந்த பிறகு உங்கள் குடும்பத்தை பற்றி எந்த சமாச்சாரமும் தெரியவில்லை என்று ஜோதியும் சொன்னாள். உன் தந்தையை சுட்டு கொன்றுவிட்டார்கள் என்று ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தேன். கொஞ்ச நேரம் குழந்தையுடன் இருந்துவிட்டு இருவரும் கிளம்பி போய்விட்டார்கள். ஆனால் 1 மணி நேரம் கழிவதற்கு முன்பே மாதவன் மறுபடியும் வந்தான். மகனை அழைத்து கொண்டு போகிறேன், கொடுங்கள் என்று சொன்னான். நான் சம்மதிக்கவில்லை. அவன் என்னிடம் வளர்த்து கொண்ட பிரியத்தை பற்றி சொல்லி மறுத்துவிட்டேன். ரொம்ப நேரம் வரையில் மாதவன் எதுவும் பேசவில்லை. கடைசியாக எழுந்து போகும் முன், மகனை கொண்டு போய் வளர்த்து ஒரு தந்தையாக என் கடமையை செய்து சந்தியாவுக்கு செய்த அநியாயத்திற்கு கொஞ்சமாவது பரிகாரம் தேட நினைத்தேன். நீங்கள் சம்மதிக்காவிட்டால் என்ன செய்ய முடியும்? ஆனால் இந்த நிமிடம் முதல் என் சொத்துக்கு வாரிசு அவன்தான். அவனுடைய படிப்புக்கும் வளர்ப்புக்கும் தேவையானதை நானே பார்த்துக் கொள்கிறேன் என்றான். அவன் முகத்தை கூர்ந்து பார்த்தேன். என்ன இருந்தாலும் அவர்கள் இருவரும் ஒரே ரத்தம். தந்தையை மகனை பிரிக்கும் உரிமை எனக்கு இல்லையே. மாதவன், அடிக்கடி வந்து குழந்தையிடம் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், நான் யோசிக்கிறேன்
என்றே சொன்னேன். மாதவனும் சம்மதித்தான். அடிக்கடி வந்தான். குழந்தையை காரில் அழைத்து கொண்டு போய் பொம்மைகள், பிஸ்கட்ஸ் என்று வாங்கித் தருவான். காரில் கொஞ்ச நேரம் வெளியில் அழைத்து போய் விட்டு கொண்டு வந்து விட்டு விடுவான். நான் நினைத்ததை விட சீக்கிரமாகவே மது மாதவனிடம் பழகிவிட்டான். மாதவனின் நடத்தையும் எனக்கு பிடித்திருந்தது. அவ்வப்பொழுது அழைத்து கொண்டு வந்து காட்டணும் என்ற நிபந்தனையின் பெயரில் மதுவை அவனிடம் ஒப்படைத்தேன். நடுவில் உன்னை பற்றிய பேச்சு வந்தபோது உன்னை பற்றிய தகவல் தெரியவில்லை என்றும், உன்னை மனைவியாக அடைய முடியாவிட்டால் வாழ்க்கையில் திருமணம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் சொன்னான். சிஸ்டர் சொல்லி முடித்தாள். கடைசியில், நீ இங்கேயே இருந்தும் கூட உன்னை பற்றி அவன் என்னிடம் சொல்லாமல் போனதற்கு காரணம் என்ன என்று கேட்டாள். சந்தியாவுக்கு சிஸ்டர் சொன்ன கடைசி வார்த்தைகள் காதில் விழவே இல்லை. அவள் கண்முன் எத்தனையோ காட்சிகள் நிழலாடின. தன்னை அம்மா என்று அழைக்கச் சொல்லி மதுவுக்கு அவன் சொல்லிக் கொடுத்தது. அவனை அடிக்கும் உரிமை தனக்கு உண்டு என்று சொன்னது. மாதவன் அப்பொழுதே ஏன் தன்னிடம் சொல்லவில்லை? நம்ப மாட்டாள் என்று நினைத்தானா? சிஸ்டரை அழைத்து வந்து நிரூபித்திருக்கலாமே. எல்லாம் நாடகம் என்று எடுத்தெறிந்து விடுவேன் என்று நினைத்தானா? அதுவும் உண்மைதானே. இப்பொழுது எதிர்பாராமல் சிஸ்டர் வந்து சொன்னதால் நம்ப முடிந்ததே அன்றி, இல்லாவிட்டால் அவளால் நம்பத்தான் முடிந்திருக்குமா? அதிர்ச்சியாக இருக்கிறதா? சிஸ்டர் மதுவை கீழே இறக்கிவிட்டு சந்தியாவிடம் வந்து நாடியை பரிசோதித்தாள். சந்தியா சிஸ்டர் சொல்லுவது புரியாதது போல குழப்பத்துடன் இருந்தாள். சிஸ்டர் கருணை நிறைந்த சிரிப்பை உதிர்த்தாள். சிஸ்டர்? சந்தியா சிஸ்டரின் இடுப்பை சுற்றிலும் கைகளை போட்டு தஞ்சமடைந்தாள். தைரியத்தை ஏற்படுத்திக்கொள். எனக்கு என்ன தெரியும்? உன்னை இங்கே பார்த்ததும் நீங்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து விட்டீர்கள் என்று நினைத்து விட்டேன். சந்தியாவின் தலையை தடவி கொடுத்தபடி சொன்னாள் சிஸ்டர். சந்தியா சட்டென்று சிறு பெண்ணைப் போல சிஸ்டரை கட்டிக்கொண்டு தேம்பி தேம்பி அழத் தொடங்கினாள். எத்தனையோ ஆண்டுகளாக ஊமையாக அனுபவித்துக் கொண்டிருந்த வேதனையும் சமீப காலமாக அனுபவித்துக் கொண்டிருந்த துக்கமும் உருகி கண்ணீராக பெருக்கெடுக்கத் தொடங்கியது. அத்தியாயம் 27. ரொம்ப நேரம் கழித்து சந்தியா சமையலறை பக்கம் வந்தாள். ஆயா சந்தியா வந்ததை கவனிக்காதவளைப் போலவே அங்கும் இங்கும் சுற்றி கொண்டே வேலை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் தோரணையை பார்த்தால் சந்தியாவிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக வேண்டுமென்றே வேலையை ஏற்படுத்தி கொண்டார் போல் இருந்தது. 10 நிமிடம் பார்த்துவிட்டு கடைசியில் தானே அழைத்தாள். ஆயா? அரிசியை களைந்து கொண்டிருந்த ஆயா பதில் பேசவில்லை, திரும்பியும் பார்க்கவில்லை. ஆயா? மேலும் சத்தமாக அழைத்தாள். அரிசியை களைந்து உலையில் போட்டுவிட்டு புடவை தலைப்பால் கைகளை துடைத்து கொண்டே பின்னால் திரும்பி, என்ன என்றாள் ஆயா. எவ்வளவு சாதாரணமாக இருக்க முயன்றாலும் மனதில் இருந்த கலவரம் சுருக்கங்கள் விழுந்த முகத்தில் பிரதிபலித்துக் கொண்டிருந்தது. ஆயா, இது உண்மைதானா? எது? சந்தியாவின் முகம் சிவந்து விட்டது. எப்படியோ கட்டுப்படுத்தி கொண்டு, மது, அவளால் முடிக்க முடியவில்லை. அவன் விஷயத்தை ஏன் என்னிடம் சொல்லவில்லை என்று இப்போது என்னை கூண்டில் நிற்க வைத்து கேட்கிறாயா? இத்தனை வருடங்கள் கழித்து உன் முன்னால் நின்று பதில் சொல்ல வேண்டி வரும் என்று எனக்கு ஜோசியம் தெரியவில்லை. உங்க அப்பா சொல்லக்கூடாது என்று ஆணையிட்டார். அதனால் நான் சொல்லவில்லை. அப்பா ஒரு தடவை ஆணையிட்டால் அதை யாராலும் மீற முடியாது என்று உனக்கு தெரியும். ஆனால் ஆயா, சந்தியா மேலும் ஏதோ சொல்ல போன பொழுது ஆயா மறுபடியும் இடைமறித்து, ஆனால் எனக்கு என்ன தெரியும் சொல்லு. கையும் கால்களும் சூம்பிப்போய் ஒரு மாமிச பிண்டமாய் இருந்த அந்த குழந்தைதான் இந்த தங்கப்பதுமை என்று கனவு கண்டேனா? அப்பொழுது அந்த நர்சுகளும் மற்றவர்களும் அந்த குழந்தை 1-2 நாட்களுக்கு மேல் பிழைக்காது என்று வேறு சொல்லிவிட்டார்கள். ஆனால் அப்பொழுது எங்களுடைய கவனமெல்லாம் உன் உடல் நலத்தின் மீதுதான் இருந்தது என்று சொல்லிவிட்டு மறுபடியும் வீட்டு வேலைகளை பார்க்க தொடங்கினாள். ஆயா என்றுமே இதுபோல குரலை உயர்த்தி பேசி அறியாத சந்தியா திகைத்து போய்விட்டாள். கடைசியில் சந்தியா துணிந்து கேட்டுவிட்டாள். ஆயா, மாதவனாவது உன்னிடம் எப்பொழுதாவது சொல்லவில்லை? குறைந்தபட்சம் மது யார் என்று சந்தேகம் ஏற்படும்படியாக நடந்து கொள்ளக்கூட இல்லை. அவனை விடு, ஆண் பிள்ளை. ஏன் நீ மட்டும் என்னவாம்? மாதவன் யார் என்று எப்பொழுதாவது ஜாடையாகவாவது என்னிடம் சொல்லியிருக்கிறாயா? சிறு வயதிலிருந்து உன்னை பெற்ற தாயை விட மேலாக வளர்த்து ஆளாக்கியிருக்கிறேன். இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் காட்டிலும் உன் நலத்தை மட்டுமே, உன் சுகத்தை மட்டுமே பெரிதாக பாவிக்கும் என்னிடம் ஒரு வார்த்தையாவது சொன்னாயா? எத்தனை இரவுகள் பக்கத்தில் படுத்திருக்கும் எனக்கு எங்கே விழிப்பு வந்து விடுமோ என்று அஞ்சி குப்புறப்படுத்தவாறு விசும்பி விசும்பி அழுது கொண்டிருப்பாய். உன் வேதனை என்னவென்று என்றாவது என்னிடம் சொல்லியிருக்கிறாயா? என்னால் என்ன செய்ய முடியும்? பார்த்து கொண்டு சும்மா இருக்கவும் முடியாமல், வயதில் பெரியவளாக இருந்தாலும் தட்டி கேட்கவும் முடியாமல் நான் எவ்வளவு வேதனைக்கு ஆளாகியிருப்பேன் என்று உனக்கு எப்படி தெரியும்? நீ என்னை ஒரு சக மனுஷியாக கவனித்திருந்தால் தானே புரியும்.
வேலை வெட்டி செய்து கொண்டு விழுந்து கிடக்கும் ஒரு எந்திரமாகத்தானே நினைத்தாய்? ஆயா, சிலையாக நின்று கொண்டிருக்கும் சந்தியா கத்திவிட்டாள். ஆயா அந்த கத்தலை பொருட்படுத்தவில்லை. நீ மழையில் நனைந்து ஜுரத்தில் படுத்திருந்த போது புலம்பியதை நானும் வாசுவும் எங்கே கேட்டுவிடுவோமோ என்று வேண்டுமென்றே எங்களை தொலைவில் வைத்த தோரணை. அல்லும் பகலும் தானே உன்னை கவனித்துக் கொண்டதும் அவருடைய நிழலை கண்டாலும் நீ வெறுப்பதையும் பார்த்தால் எனக்கு சந்தேகம் வந்தது. என் சந்தேகத்தை மாதவன் புரிந்து கொண்டாலும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை, என்னையும் பேசவிடவில்லை. சந்தியா மூச்சை அடக்கி கேட்டுக்கொண்டிருந்தாள். மது யார் என்று அப்பொழுது எனக்கு தெரியாவிட்டாலும் அவனுடைய தாய்க்கு மாதவன் வாழ்க்கையில் அவ்வளவாக இடம் இல்லை என்றும் அவனுடைய நினைப்பெல்லாம் உன்மீதுதான் என்றும் புரிந்து கொண்டேன். அதனால் அவனை அலட்சியப்படுத்தாதே என்று உன்னை எச்சரிக்க நினைத்தேன். ஆனால் தைரியமில்லாமல் போய்விட்டது. ஏன்? நீ எவ்வளவு உரிமையாக பழகினாலும் அன்பாக பார்த்து கொண்டாலும் அவ்வப்பொழுது நீ எஜமானி, நான் வேலைக்காரி என்ற உணர்வு உன் பேச்சில் நடத்தையில் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அதனால் தான் எனக்கு துணிச்சல் இல்லாமல் போய்விட்டது. ஆயா, என்றாவது ஒரு நாள் நீயாக அவனை புரிந்து கொள்வாய் என்றும் நீங்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து விட்டால் உங்கள் நிழலில் என் எஞ்சிய வாழ்க்கையை கவலையின்றி கழிக்கலாம் என்றும் நினைத்து கொண்டிருந்தேன். அது கூட இப்பொழுது நிராசையாகிவிட்டது. மது உனக்கு பிறந்த குழந்தைதான் என்று சிஸ்டர் சொன்னதை கேட்டு தலை சுற்றத் தொடங்கிவிட்டது எனக்கு. ஆனந்தம், ஆச்சரியம், இன்னும் என்னென்னவோ உணர்வுகள் என்னை திணறடித்தன. அப்பொழுதே அந்த குழந்தை என்னவாயிற்று என்று ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்துவிட்டு வரணும் என்றுதான் நினைத்தேன். ஆனால் நேரம் ஏது? அதற்குள் அந்த ரஜாக்கள் ரகளை குண்டு வெடிப்புகளும் சேர்ந்து விட்டன. வெளியே தலை காட்டவே முடியவில்லை. பிறகு இங்கே வந்துவிட்டோம் என்று ஆயா சட்டென்று அழுது கொண்டே 2 கைகளையும் கூப்பி, சந்தியா, உனக்கு கோடி கும்பிடு. அதையெல்லாம் திரும்பவும் எனக்கு நினைவுபடுத்தாதே, என்னால் தாங்க முடியாது, எனக்கு சக்தி இல்லை என்றாள். சந்தியா தூக்கத்தில் எழுந்து நடப்பவளைப் போல தட்டுத்தடுமாறி கொண்டு மெதுவாக ஆயாவிடம் வந்தாள். ஆயாவின் கூப்பிய 2 கரங்களையும் பற்றி கொண்டாள். என்னை மன்னித்துவிடு ஆயா. நான் இப்படி கடின சிலையாக ஏன் மாறினேன் என்று உன்னைத் தவிர வேறு யாருக்குமே தெரியாது. என் வேதனையில் ஆழ்ந்து போய் எனக்காக ஒரு உயிர் வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை புரிந்து கொள்ள முடியாமல் போய்விட்டேன். அது என் தவறுதான். என் முட்டாள்தனத்தை மன்னித்துவிடு. என் வேதனையை உன்னுடன் பகிர்ந்து கொள்ளாததற்கு காரணம் நீ வேற்று மனுஷி என்ற எண்ணமோ வேலைக்காரி என்ற நினைப்போ இல்லை. ஏற்கனவே என்னுடைய பிரச்சனையாலும் எங்கள் இருவரின் பாரத்தாலும் உன்னை ரொம்பவும் கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நானும் வாசுவும் உனக்கு கால் கட்டாக இல்லாமல் இருந்தால் நீ எங்கேயாவது நிம்மதியாக இருந்திருப்பாய். பெற்ற தாயே எனக்கு தெரியாது. ஒரு கால் இருந்திருந்தாலும் நீ காட்டிய அன்பை விட அதிகமாக காட்டியிருக்க மாட்டாள். எனக்காக இவ்வளவு செய்து வரும் உனக்கு என்னால் எதுவுமே செய்ய முடியவில்லையே என்று வருத்தம்தான். அதைவிட வேறு இல்லை. என்னை நம்பேன். சந்தியா. ஆயா சட்டென்று சந்தியாவை அருகில் இழுத்து அணைத்து கொண்டாள். இந்த கிழவியின் வார்த்தைகளை பொருட்படுத்த வேண்டாம். நான் தான் தவறாக புரிந்து கொண்டு விட்டேன். என்மேல் ஆணை, நீ அதையெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளக்கூடாது. இந்த நிமிஷத்திலிருந்து நடந்ததையெல்லாம் மறந்து விடுவோம். இத்தனை நாளாக நடைப்பிணங்களாக வாழ்ந்து வந்தோம். அதெல்லாம் இன்றோடு ஒழியட்டும். ஆமாம், என்னால் கூட அதை தாங்கிக் கொள்ள முடியாதாயா? விசும்பல்களுக்கிடையே பதிலளித்தாள் சந்தியா. ஆயாவின் மார்பில் முகத்தை புதைத்துக் கொண்டிருந்த சந்தியாவின் மூடியிருந்த கண்களுக்கு முன்னால் அன்றைய ரகளையின் போது நடந்த காட்சிகள் வேகமாக சுழலத் தொடங்கின. அன்றைய கத்தல்கள், கூச்சல்கள், கதவுகளை உடைக்கும் சத்தம், துப்பாக்கி குண்டுகளின் சத்தம். தந்தை எழுந்து துப்பாக்கி எடுத்துக்கொண்டு அவர்களை எதிர்க்க முயன்றது. ஓரடி முன்னோக்கி வைத்தாலும் ஒழிந்து விடுவீர்கள் என்று தந்தை உருமியது. அந்த உருமல் முடியும் முன்பே திடீரென்று வீழென்ற அலறல். அந்த அலறல் யாருடையது என்பதை தெரிந்து கொள்ள முடியாதபடி எழும்பிய புகை மண்டலம். மார்பில் அடிபட்ட இடத்தை 2 கைகளாலும் பிடித்து கொண்டு பந்தாய் சுருண்டு விழுந்து கிடந்த தந்தை. அவள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவருடைய கண்கள் மூடிக்கொண்டன. அவள் வீல் என்று கத்தப்போன பொழுது ஆயா சட்டென்று அவள் வாயை பொத்தி ஒரு பக்கமாக இழுத்து கொண்டு போனது. அவள் வாயை அழுத்தமாக மூடிக்கொண்டு பொங்கி வந்த அழுகையை அடக்கிக் கொள்ள பாடுபட்டது. அதற்குள் அறைக்குள் தாமு ஓட்டமாக ஓடி வந்து ஆயாவிடம், குழந்தைகளை அழைத்து கொண்டு தோட்டத்திற்கு ஓடிப்போ, நான் அவர்களை அந்த பக்கமாக வராமல் பார்த்து கொள்கிறேன் என்று மின்னலாக திரும்பி ஓட்டம் எடுத்தது. அவளும் வாசுவும் உயிரை கையில் பிடித்து கொண்டு ஆயாவுடன் தோட்டத்திற்கு ஓடியது. கடைசியில் மதில் சுவரில் ஏறி அந்த பக்கமாக குதிக்கப் போன பொழுது பதற்றத்தில் வாசுவின் பிடி நழுவி கீழே விழுந்தது. எழுந்து கொள்ள முயன்றபோது வலி தாங்க முடியாமல் அம்மா என்று அவன் கத்தியது. ஆயாவும் அவளும் அவன் வாயை பொத்திவிட்டு 2 கைகளாலும் பிடித்து கொண்டு அவன் வலியால் துடிக்க துடிக்க இழுத்து கொண்டே மறைவாக ஒளிந்து கொண்டது.
அதற்குள் ஆயாவுக்கு தெரிந்த சேவகன் ஒருவன் வந்து அவர்களை அடையாளம் புரிந்து கொண்டு அரும்பாடுபட்டு உயிரையும் பொருட்படுத்தாமல் அவர்களை கொண்டு போய் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைத்தது. மறுநாள் அவனே திரும்பவும் வந்து தாமு இறந்து விட்டான் என்று சொன்னது. ஆயா ஹோவென்று கதறி அழுதது. அவள் உடனே ஆயாவை சமாதானப்படுத்தியது. இன்னும் என்னென்னவோ காட்சிகள். சந்தியா தலையை சிலிர்த்து கொண்டே, வேண்டாம் வேண்டாம், என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது, எனக்கு பைத்தியமே பிடித்துவிடும் போலிருக்கு என்றாள் தேம்பிக் கொண்டே. ரொம்ப நாட்களுக்கு பிறகு அதுபோல வந்து தன்னை கட்டிக்கொண்ட சந்தியாவை பார்த்ததுமே ஆயாவின் மனதிலிருந்த அமைதியின்மை மாயமாகி கண்களில் ஆனந்த கண்ணீர் தழும்பியது. சந்தியாவுக்கு மது தன்மகன் என்று தெரிந்ததுமே மாதவனை வேற்று மனிதனாக நினைக்க முடியவில்லை. அவன் ஏன் இதையெல்லாம் அவளிடம் சொல்லவில்லை? அவள் அதற்கு இடம் தரவில்லையா? அவ்வளவு வேதனையை ஊமையாக தான் ஒருவனே அனுபவித்து வரவேண்டிய காரணம் என்ன? இவ்வளவு நாளாக மது யார் என்று தன்னிடம் சொல்லாத மாதவனிடம் அவளுக்கு கோபம் கூட வந்தது. சூரிய கிரகணம் பட்டதுமே பனிக்கட்டி உருகிப்போய் இயற்கையின் அழகு தெளிவாக தெரியத் தொடங்கியது போல மாதவன் பால் துவேஷம் மறைந்ததுமே அவனுடைய நல்ல குணங்கள் நன்றாக புரியத் தொடங்கின. ஒருமுறை நன்றாக யோசித்து பார்த்தபொழுது அவன் பண்ணிய ஒவ்வொரு காரியத்திற்கு பின்னாலும் இருந்த அர்த்தமும் பேசிய ஒவ்வொரு சொல்லுக்கும் பின்னால் இருந்த வேதனையும் வலுக்கட்டாயமாக வரவழைத்து கொண்ட பொறுமையெல்லாம் விளங்கின. மாறிய மனதை அவனுக்கு புரியும்படியாக சொல்ல துடித்தாள். மாதவனின் வரவுக்காக காத்திருக்கத் தொடங்கினாள். அத்தியாயம் 28. சிஸ்டர் இருந்த 2 வாரங்களும் வேகமாக கழிந்துவிட்டன. மதுவையும் சந்தியாவையும் விட்டுவிட்டு போவதற்கு சிஸ்டருக்கு மனமே வரவில்லை. மாதவன் வந்ததும் தனக்கு தெரியப்படுத்தச் சொன்னாள். மாதவனிடம் சில விஷயங்களை கேட்க நினைத்திருப்பதாக சொன்னாள். இனி ஒவ்வொரு கோடையிலும் இங்கே வந்து சில நாட்கள் தங்கிவிட்டு போகும்படி ஆயா மறுபடியும் சொன்னாள். மாதவனும் சந்தியாவும் சேர்ந்து வரவேற்றால் கட்டாயம் வருவதாக புன்னகையுடன் சொல்லிவிட்டு விடைபெற்று கொண்டாள் சிஸ்டர். சிஸ்டர் கிளம்பி போய் 10 நாட்கள் ஆகிவிட்டது. மாதவன் இருக்கும் இடம் தெரியவில்லை. ஏதோ சாக்கில் கோபாலனை கம்பெனிக்கு அனுப்பி விசாரித்தாள் சந்தியா. எவ்வளவு முயன்றும் ஒரு தகவலும் தெரியவில்லை. அவன் டூரில் இருக்கிறான் என்றும் தற்சமயம் எந்த ஊரில் இருக்கிறான் என்று திட்டவட்டமாக சொல்ல முடியாது என்றும் சொல்லிவிட்டார்கள். நாட்கள் செல்ல செல்ல சந்தியாவின் கவலை அதிகரித்து விட்டது. போகும் முன் அவன் சொன்னது நினைவுக்கு வந்தது. ரொம்ப தொலைவுக்கு போகிறேன், மது ஜாக்கிரதை என்று. ஆனால் எவ்வளவு தூரம்? இன்னும் எவ்வளவு நாட்களுக்கு அந்த பயணம்? அவனுக்காக துடிக்கும் மனதுடன் காத்திருந்தாலும் உள்ளூர ஏதோ சங்கடம். தான் இத்தனை நாட்களாக காட்டிய அலட்சியத்தை அவன் அவ்வளவு சுலபமாக மன்னிப்பானா? எந்த காரணத்தினால் தான் அப்படி நடந்து கொண்டாள் என்று அவனிடம் விளக்கமாக சொல்ல வேண்டும். அவன் முன்னால் நேருக்கு நேராக நின்று தன்னால் பேசத்தான் முடியுமா? அன்று மாலையில் சந்தியா மதுவின் சட்டைக்கு பட்டன் தைத்து கொண்டிருந்த போது வெளியே கார் ஹாரன் சத்தம் கேட்டது. சந்தியா திடுக்கிட்டாள். கார் உள்ளே வந்து நின்ற சத்தம் கூட கேட்டது. அறையில் உட்கார்ந்து விளையாடி கொண்டிருந்த மது எழுந்து அப்பா வந்துட்டார் என்று வெளியே ஓடினான். சந்தியா தானும் உடனே எழுந்து வெளியே போக முயன்று அதற்குள் திரும்பவும் உட்கார்ந்து தைக்கப் போனாள். ஆனால் அவள் கவனம் தையலில் இருக்கவில்லை. ஊசி விரலை பதம் பார்த்து விட்டது. உடம்பிலிருந்து ரத்தமெல்லாம் பொங்கி முகத்தில் குப் என்று பாய்ந்தாற் போல இருந்தது. ஒலிக்கப் போகும் காலடி சத்தத்திற்காக இதயம் படபடக்க காத்திருந்தாள். அதற்குள் ஆயா உள்ளே எட்டி பார்த்துவிட்டு, நீ இங்கேயா இருக்கிறாய்? யாரோ வந்திருக்கிறார்கள், உன்னை பார்த்து பேச வேண்டுமாம் என்றாள். சந்தியா நிமிர்ந்து நின்றாள். கையிலிருந்த சட்டை நழுவி விழுந்தது. என்னிடமா என்றாள் ஆச்சரியத்தோடு. அப்படியென்றால் வந்தது மாதவன் இல்லையா? அப்பப்பா, ஏமாற்றம் இவ்வளவு கொடுமையாக இருக்கும் என்று அவளுக்கு இது நாள் வரை தெரியாது. உன்னிடம்தான். இந்த வீட்டில் சந்தியா யார் என்று கேட்கிறார்கள். கம்பெனியிலிருந்து வந்திருக்கிறார்களாம். சந்தியாவின் இதயத்தில் பொங்கிக் கொண்டிருந்த சூடான ரத்தம் மெல்ல மெல்ல குளிர்ந்து போயிற்று. ஆயா சொன்னது புரியாதவளாக எழுந்து வெளியே வந்தாள். சந்தியா வந்ததுமே அங்கே நின்று கொண்டிருந்த 3 பேரும் ஒரே சமயத்தில் வணங்கினார்கள். சந்தியாவும் பதில் வணக்கம் தெரிவித்தாள். அவர்களில் ஒருவர் முன்னுக்கு வந்து, என் பெயர் சுந்தரம், நான் உங்கள் கம்பெனியின் லீகல் அட்வைசர் என்றார். சந்தியாவுக்கு அவர் சொன்னது எதுவுமே புரியவில்லை. கண்கள் விரிய பார்த்து கொண்டிருந்தாள். இவர்கள் இருவரும் உங்களுடைய பார்ட்னர்கள். மற்ற இருவரையும் அறிமுகப்படுத்தினார். உட்காருங்கள் என்றாள். நீங்களும் உட்காருங்கள் என்றார் சுந்தரம். சந்தியா உட்காரவில்லை. நாற்காலிக்கு பின்னால் நின்று கொண்டாள். மூவரும் உட்கார்ந்து கொண்டார்கள். ஒருத்தர் திரைச்சீலையையும் சுவற்றில் மாட்டியிருந்த படங்களையும் பார்த்து கொண்டிருந்தார். இன்னொருத்தரின் பார்வை தரையை நோக்கியிருந்தது. சுந்தரம் மூக்கு கண்ணாடியை கழற்றி கையில் வைத்துக்கொண்டு கைக்குட்டையால் கண்களை துடைத்து கொண்டே, உங்களிடம் எப்படி சொல்லுவது என்று தெரியவில்லை என்றார். என்ன விஷயம்
சந்தியா கேட்டான். மூவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். சொல்லுங்கள் என்றாள் சந்தியா. அவர்கள் தோரணையை பார்த்தால் ஏதோ சொல்ல தயங்குவது போல இருந்தது. சமீபத்தில் கல்கத்தாவுக்கு அருகில் நிகழ்ந்த ரயில் விபத்தை பற்றி பேப்பரில் படித்தீர்களா? சந்தியா இல்லை என்று தலையசைத்தாள். ஆனாலும் அதற்கும் இவர்கள் வருகைக்கும் என்ன சம்பந்தம் என்று புரியாமல் பயத்தாலும் சந்தேகத்தாலும் நடுங்கினாள். அதில் நிறைய பேருக்கு காயம் ஏற்பட்டது. பலர் இறந்து விட்டார்கள். சமீபத்தில் அவ்வளவு பெரிய ரயில் விபத்து இதற்கு முன்னால் நேர்ந்ததே இல்லை. சந்தியாவின் கைகள் நாற்காலியை அழுத்தி பிடித்து கொண்டன. மாதவன் அதே ரயிலில்தான் இருந்திருக்கிறார். இதோ அந்த ரயிலில் வருவதாக தெரிவித்து ஸ்டேஷனுக்கு கார் அனுப்பச் சொல்லி அவர் கொடுத்திருக்கும் டெலிகிராமை பாருங்கள். சுந்தரம் ஜேப்பிலிருந்து டெலிகிராமை எடுத்து வந்தார். எவ்வளவு பேரின் கைகளில் பட்டிருக்குமோ அது கசங்கி கிழிய தயாராக இருந்தது. நடுங்கும் கரங்களுடன் அதை வாங்கி பார்த்தாள். எழுத்துக்கள் சரியாக தெரியவில்லை. செவிகளில் சமுத்திரத்தின் பேரிரைச்சல் கேட்டுக்கொண்டிருந்தது. அது இன்னும் பெரிதாக மேலும் மேலும் நெருங்கி வந்து கொண்டிருந்தது. நாங்கள் உடனே அங்கே போய் கல்கத்தாவில் அவர் தங்கியிருந்த ஹோட்டலில் விசாரித்தோம். ஹோட்டல் டாக்ஸிக்காரன் தானே சுயமாக அவரை ஸ்டேஷனில் இறக்கிவிட்டு வந்ததாக சொன்னான். அப்படியென்றால்? சந்தியாவின் இதழ்கள் அதிர்ந்தன. விபத்தில் காயமடைந்தவர்களை சேர்த்திருந்த ஆஸ்பத்திரியில் தேடி பார்த்தோம். கடைசியில் முகம் சிதைந்து போய் 2 கால்களும் உடைந்திருந்த ஒரு பிணத்தின் ஜேப்பில் இவைகள் கிடைத்தன. இன்னொரு ஜேப்பில் பர்சும் சிறிய டைரியும் ஒரு சாவிக்கொத்தையும் எடுத்து நடுவில் இருந்த மேஜையின் மீது அவன் வைத்தான். என்ன இது? என்ன சொல்றீங்க நீங்க? அதுவரை உள்ளே கதவு கருகில் நின்றபடி இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஆயா பதற்றத்துடன் முன்வந்து கேட்டாள். எங்களால் கூட நம்ப முடியவில்லை. ஆனால் இவற்றை பார்த்த பிறகு... சுந்தரம் மென்று விழுங்கினார். ஆயா விசும்பிக் கொண்டே சந்தியா என்று அவளை பார்க்க அவளை நோக்கி போக திரும்பினாள். அதற்குள் சுவற்றை பிடித்து கொண்டே தட்டு தடுமாறி உள்ளே போய்க் கொண்டிருந்தாள் சந்தியா. நீங்க தைரியமாயிருக்கணும், பின்னால் இருந்து சுந்தரம் சொல்லிக் கொண்டிருந்தார். அரும்பாடுபட்டு அரை வாசலை தாண்டிய சந்தியா அதற்கு மேல் சக்தி இல்லாதவளாக துவண்டு கீழே விழுந்து விட்டாள். அத்தியாயம் 29. எவ்வளவு துரதிருஷ்டம்! எவ்வளவோ நாட்களாக ஒவ்வொரு நிமிஷமும் கண்ணுக்கு முன்னால் சுற்றி வந்து கொண்டிருந்த ஆளை கண்ணெடுத்து பார்க்கவில்லை. அவன் இல்லை என்று தெரிந்ததும் மனம் முழுவதும் அவன் உருவமே நிரம்பியிருந்தது. தான் செய்த பாவம்தான் என்ன? இந்த அடியிலிருந்து மீள முடியும் என்ற நம்பிக்கை அவளுக்கு இருக்கவில்லை. எவ்வளவு அபாக்கியவதி அவள்! அவனை முற்றிலும் இழப்பதற்கு முன் அவனை புரிந்து கொண்டிருக்கிறாள். எஞ்சிய வாழ்க்கையை அவன் நினைவுகளுடன் கழிக்கச் சொல்லி கடவுள் தண்டனை வழங்கியிருக்கிறார் போலும். சந்தியாவுக்கு உட்கார்ந்து கொண்டாலும் நின்று கொண்டாலும் வீட்டில் எங்கே போனாலும் அவனுடைய உருவமே கண்களின் முன்னால் தென்பட்டு கொண்டிருந்தது. அன்று கடைசி நாள் மதுவை தன்னிடம் ஒப்படைத்ததும் அவனே கொண்டு வந்து தன் அறையில் படுக்க வைத்ததும் திரும்ப திரும்ப நினைவுக்கு வந்து கொண்டே இருந்தன. எல்லாவற்றையும் விட வேடிக்கை என்னவென்றால், மாதவன் தன் மரணத்தை முன்கூடியே அறிந்து கொண்டாற் போல உயில் எழுதி வைத்திருந்தான். அதில் அவன் சொத்துக்களுக்கெல்லாம் வாரிசான மதுவுக்கு சந்தியாவை கார்டியனாக நியமித்திருந்தான். வாசுவின் படிப்பிற்காக கொஞ்சம் தனியாக ஒதுக்கியிருந்தான். தனக்கு பிற்பாடு வாசு மதுவை தன் சொந்த தம்பியைப் போல பார்த்து கொள்ள வேண்டும் என்றும், மது வளர்ந்து பெரியவனான பிறகு எந்த விஷயத்திலும் தானில்லாத குறை ஏற்படாமல் தந்தையைப் போல பார்த்து கொள்ள வேண்டும் என்றும், ராமகோபாலனின் ஆஸ்பத்திரிக்கு தன் பெயரில் நன்கொடை தர வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தான். தான் உயிரோடு இருக்கும் வரை மதுவின் நலனை கவனித்துக் கொள்ள வேண்டியதாக ஆயாவை கேட்டுக்கொண்டிருந்தான். அதற்கு பிரதிபலனாக ஆயாவிற்கு உணவிற்கும் உடைக்குமான கொஞ்சம் பணத்தை ஏற்பாடு செய்திருந்தான். விஷயம் தெரிந்ததும் வாசு வந்துவிட்டான். மதுவை கட்டிக்கொண்டு ஒரே அழுகை. படிப்பை நிறுத்தி விடுவதாக பிடிவாதம் பிடித்தான். அக்கா தம்பி இருவரும் வாதம் புரிந்தார்கள். கடைசியில் சலிப்படைந்த சந்தியா, மதுவுக்கு ஒன்றும் ஆகாது, நானும் ஆயாவும் தான் இருக்கிறோமே என்றாள் கோபத்துடன். வாசு எரிந்து விழுந்தான். இதுவரை பார்த்து கொண்டதை நான் பார்க்கவில்லையா? நீ மதுவை தொடுவதற்கு கூட நான் அனுமதிக்க மாட்டேன். உயிரோடு இருந்த வரையில் அவரிடம் இதமாக ஒரு வார்த்தை பேசியிருக்கிறாயா? உன் வளர்ப்பில் மதுவை விட்டால் அவருடைய ஆன்மாவுக்கு அமைதி இருக்காது. சந்தியாவுக்கு அழுகையுடன் சிரிப்பும் வந்தது. போதுமா வாசு, என்னை சொல்வதற்கு வேறு வார்த்தைகள் இன்னும் கிடைக்கவில்லையா என்றாள். நீ நன்றாக படிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம் என்று சந்தியா மேலும் மேலும் வற்புறுத்தி சொன்னதால் வாசு அரை மனதுடன் பள்ளிக்கு செல்ல சம்மதித்தான். போகும் முன் ஆயாவிடம் மதுவை பற்றி 1000 முறை எச்சரித்துவிட்டு போனான். சந்தியா தனக்காக கட்டப்பட்டிருந்த வீட்டை அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு கொடுத்து விட்டாள். ஆயாவுக்கு உடல் நலம் குன்றிவிட்டது. இரவில் கண் பார்வை சரியாக தெரியவில்லை.
இன்னும் நான் உயிரோடு ஏன் இருக்கிறேன்? இன்னும் என்னவெல்லாம் பார்க்கணுமோ? எத்தனை நாட்களுக்கு இந்த வேதனை என்று அடிக்கடி புலம்பத் தொடங்கினாள். சந்தியா ஒருத்திக்குத்தான் அழுகை வரவில்லை. ஆயா, வாசு மாதவனுக்காக வருத்தப்படுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. அவர்களுக்கிடையே நெருக்கம் இருந்தது. தனக்கென்ன இருக்கிறது? அவன் இல்லாததற்கு வருத்தப்படவோ கண்ணீர் வடிக்கவோ என்ன உரிமை இருக்கிறது? சந்தியா மனதளவில் ரொம்பவும் தளர்ந்து போய்க் கொண்டிருந்தாள். அன்றிரவு மது உறங்கிவிட்டான். ஆயாவும் படுத்துக்கொண்டு விட்டாள். மழைக்காலம். குளிர் அதிகமாக இருந்ததால் சீக்கிரமாகவே ஊர் அடங்கிவிட்டது. சந்தியா புத்தகம் ஒன்றை மடியில் பிரித்து வைத்துக்கொண்டு 2 கைகளாலும் முகவாயை பிடித்துக்கொண்டு சூனியத்தை பார்த்தபடி உட்கார்ந்திருந்தாள். சில இரவுகளாக கண்கள் உறக்கத்தை மறந்துவிட்டிருந்தன. மணிக்கணக்காக அவ்வாறு சூனியத்தை பார்த்தபடி உட்கார்ந்து கொண்டிருந்தாள். சூனியத்தை தவிர தனக்கு எஞ்சியிருப்பது வேறு இல்லை என்று தோன்றியது. பல இரவுகள் இதுபோல கழிந்துவிட்டன. இந்த வீட்டிலேயே அவள் வாழ்க்கை கழிந்துவிடும் என்பதில் சந்தேகமில்லை. மது வளர்ந்து பெரியவனாவான். அதற்குள் வாசு குழந்தைகளுக்கு தந்தையாக கூட ஆகிவிடுவான். அவர்களுக்கு நடுவில் அமைதியில்லாத மனதுடன் குமுறும் இதயத்துடன் சீக்கிரத்திலேயே வயோதிகமடைந்து வாழ்க்கையை ஓட்ட வேண்டியிருக்கும். அதுதான் அவளுடைய எதிர்காலம். இதைவிட வேறு என்ன இருக்கப் போகிறது அவளுக்கு? இவ்வாறு பலவிதமான யோசனைகளுடன் சந்தியா இருளை வெறித்து பார்த்து கொண்டிருந்த பொழுது வாசலில் கார் ஓசை கேட்டு திடுக்கிட்டாள். காதுகளை தீட்டிக் கொண்டாள். சந்தேகமில்லை, அவள் பிரமைப்படவில்லை. உண்மையிலேயே கார் ஓசை கேட்டுக்கொண்டிருந்தது. சந்தியா எழுந்து கோபால் என்று குரல் கொடுத்து கொண்டே வராண்டாவிற்கு வருவதற்குள் கார் வீட்டின் முன்னால் வந்து நின்றது. லாயர் சுந்தரத்தின் கார் அது. இந்த நள்ளிரவு வேளையில் அவருக்கு இங்கே என்ன வேலை? ஏதோ தீயதை எடை போட்ட சந்தியா கோபால் என்று இன்னொரு முறை இறைந்து கூப்பிடப் போனாள். வாய் திறந்து கொண்டதே தவிர குரல் வெளியே வரவில்லை. காரிலிருந்து இறங்கிக் கொண்டிருந்தது லாயர் சுந்தரம் இல்லை. யாரோ. அந்த இடத்தில் இருள் அடர்த்தியாக இருந்ததால் உருவம் தெளிவாக புலப்படவில்லை. மங்களான நிலா வெளிச்சத்தில் காரை விட்டிறங்கிய அந்த நபர் டிரைவரிடம் ஏதோ சொல்லிவிட்டு மெதுவாக தலைகுனிந்தபடி படியேறி மேலே வந்து கொண்டிருப்பது தென்பட்டது. நிலா வெளிச்சம் அவன் மேல் பட்டதுமே மெல்ல உருவம் புலப்பட்டது. சந்தியாவின் உடல் நடுங்கத் தொடங்கிவிட்டது. யோசனையில் ஆழ்ந்தபடி படியேறி மேலே வந்து கொண்டிருந்த அவன் வீலென்று அலறலை கேட்டதும் திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தான். வராண்டாவில் தூணுக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்த சந்தியாவை பார்த்ததுமே சட்டென்று நின்று சந்தியா என்றான் தன்னை அறியாமலேயே. நீங்கள் நீங்கள் தான் பார்த்து கொண்டிருப்பது கனவா நனவா என்று புரியாமல் திணறினாள். சந்தியா, நான் தான் மாதவன். நீ பயப்படவில்லையே? நீ வலிய வரவழைத்து கொண்டு புன்னகையுடன் பேசிய அவன் வார்த்தைகள் முடியக்கூட இல்லை. அதற்குள் சந்தியா சுழற்காற்றாய் ஓடி வந்து அவனை கட்டிக்கொண்டே நீங்க தானா? உண்மையிலேயே நீங்க தானா என்று அழத் தொடங்கிவிட்டாள். சந்தியா ஏதோ சொல்ல முயன்ற அவன் குரல் வெளிவரவில்லை. கைகள் தன்னையும் அறியாமல் சந்தியாவின் தோள்களை பற்றி அருகில் இழுத்து கொண்டன. உண்மையிலேயே நீங்கள்தான் என்று சொல்லுங்கள். சந்தியா அழுது கொண்டே அவனை மேலும் நெருங்கினாள். உண்மைதான் சந்தியா, நான் இறந்து போகவில்லை, மார்போடு அழுத்திக் கொண்டே சொன்னான். அந்த நிமிடத்தில், அந்த சந்திப்பிற்காக, சந்தியாவிற்காக, தானும் தனக்காக சந்தியாவும் பல யுகங்களாக காத்திருந்து திடீரென்று சந்தித்து கொண்ட உணர்வு தோன்றியது. கார் ஹாரன் சத்தம், அதைத் தொடர்ந்து சந்தியாவின் அலறல். அரைகுறை தூக்கத்தில் இருந்த ஆயாவும் கோபாலும் எழுந்து வந்தார்கள். இருவரும் படியில் வெளியில் வந்தபோது வராண்டாவின் படி இறக்கத்தில் நின்று மாதவன் சந்தியாவின் தோள்களைப் பற்றி உலுக்கியபடி வெறி பிடித்தவனைப் போல சந்தியா சந்தியா என்று சொல்லிக் கொண்டிருந்தான். அதற்குள் சலனம் ஒடுங்கிவிட்டார் போல சந்தியாவின் உடல் அள்ளிக்கொடியாக துவண்டு அவன் கைகளில் சரிந்து விட்டது. அத்தியாயம் 30. சந்தியாவுக்கு விழிப்பு வந்தபோது பக்கத்தில் ஆயாவை தவிர வேறு யாருமே இல்லை. ஆயா என்றவள் தயக்கத்துடன் நிறுத்தினாள். சற்று முன்னால் நிகழ்ந்தது உண்மைதானா என்ற சந்தேகம் ஏற்பட்டது. ஆயாவின் கண்கள் தொலைவில் நாற்காலியில் உட்கார்ந்திருந்த மாதவன் பக்கம் திரும்பின. மாதவன் எழுந்து சந்தியாவிடம் வந்தான். ஆயா ஏதோ வேலை இருந்தாற் போல மெதுவாக அங்கே இருந்து வெளியேறிவிட்டாள். மாதவன் இமைக்காமல் சந்தியாவையே பார்த்து கொண்டிருந்தான். சந்தியாவின் கண்கள் குளமாகிக் கொண்டிருந்தன. ஏதோ சொல்ல துடித்து கொண்டிருப்பது போல இதழ்கள் லேசாக அதிர்ந்து கொண்டிருந்தன. இருட்டில் தடுமாறிக் கொண்டிருந்தாற் போல சூனியத்தை நோக்கி கைகளை நீட்டினாள் அவள். மாதவன் எதையும் கவனிக்காதவன் போல அப்படியே நின்றான். அவன் முகத்தில் எந்த உணர்வுகளும் இல்லை. எதையோ தேடினார் போல சூனியத்தில் நெளிந்த சந்தியாவின் கைகள்
அவன் கண்களில் தென்பட்ட வெறுமையை பார்த்துவிட்டு மெல்ல மெல்ல கீழே தாழ்ந்து போர்வையின் விளிம்பை அழுத்தமாக பிடித்து கொண்டன. திடீரென்று அவன், பயப்படாதே, நிலைமை என்னை நிர்பந்தப்படுத்தியதால் வீட்டுக்கு திரும்பி வரும்படி ஆகிவிட்டது. 2 நாட்களுக்கு மேல் நான் இங்கே இருக்க மாட்டேன். இதுதான் நான் இந்த வீட்டிற்கு கடைசியாக வருவது என்றான். சந்தியாவின் கண்ணீர் நிரம்பிய கண்கள் அகல விரிந்தன. அடுத்த நிமிஷம் புரண்டு தலையணியில் முகம் புதைத்து அழத் தொடங்கினாள். இதயத்தை புழுயும்படியாக வெளிவந்த அந்த துக்கத்தை பார்த்த பிறகு கூட அவன் மனம் இளகவில்லை. கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்து கொண்டிருந்து விட்டு பிறகு மெதுவாக அங்கிருந்து வெளியே சென்று விட்டான். முதல் முறையாக சந்தியா அதுபோல ஓடி வந்து தன்னை கட்டிக்கொண்ட போது தன் ரகசியம் வெளிப்பட்டு விட்டதென்றும் மது யார் என்று சந்தியா புரிந்து கொண்டிருக்கிறாள் என்று நினைத்தான். அந்த சந்தோஷத்தில் அருகில் வந்த சந்தியாவை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார் போல அழுத்தமாக மார்போடு அணைத்து கொண்டான். நினைவு தப்பி விழுந்து விட்ட சந்தியாவை தூக்கி கொண்டு வந்து கட்டிலில் படுக்க வைத்ததுமே பரபரப்புடன் தன் அறைக்கு வந்து பழங்காலத்து இரும்பு பெட்டியின் உள் அறையை இழுத்து பார்த்தான். பார்த்தவன் தூக்கி வாரி போட அப்படியே நின்று விட்டான். தான் போகும்போது எப்படி வைத்துவிட்டு போனானோ அப்படியே இருந்தது. அவற்றை யாரும் தொடவும் இல்லை என்று தெரிந்தது. போகும்பொழுது கடைசி நாளன்று இரவில் அவன் உட்கார்ந்து முதலிலிருந்து கடைசி வரை சந்தியா தன் வாழ்க்கையில் எப்படி நுழைந்தாள், எந்த விதமாக பிணைந்து விட்டாள் என்றும், சிக்கலாகிவிட்ட தம் இருவரின் வாழ்க்கையை அவனால் எப்படி ஒன்று சேர்க்க முடியவில்லை என்றும் விவரமாக கதையைப் போல எழுதி வைத்திருந்த கடிதம் வைத்தது போலவே இருந்தது. மாதவன் மனதில் ஏற்பட்ட சந்தோஷம் அந்த நிமிஷத்திலேயே ஆவியாகிவிட்டது. இறந்துவிட்டான் என்று எண்ணியிருந்த நபர் திடீரென்று கண்முன்னால் தோன்றியதால் தற்காலிகமாக ஏற்பட்ட மகிழ்ச்சிதான் அது. அதைத் தவிர வேறு இல்லை. இல்லாததை ஊகித்து கொண்டு நடக்காததற்கு ஆசைப்பட்டு பிறகு வருத்தப்படுவானேன்? உண்மையை தைரியமாக ஏற்றுக்கொள்வதே மேல். அதனால் தான் கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் சந்தியா அதுபோல கையை நீட்டிய போது அவன் அதை பற்றி கொள்ளவில்லை. மாதவனை பார்த்ததுமே ஆயாவுக்கு என்றுமில்லாத தெம்பு வந்துவிட்டது. உடனடியாக திரும்பவும் சமையல் செய்து அவன் குளிப்பதற்கு வெந்நீர் போட்டாள். சந்தியா ஒருவாறு அழுகையை அடக்கிக் கொண்டு எழுந்து வந்து வேலையில் உதவி செய்ய முயன்றபோது வேண்டாம் என்று தடுத்து விட்டாள் ஆயா. சாப்பிட்டு கொண்டே மாதவன் ஏதேதோ சொல்லிக் கொண்டிருந்தான். சமையலறை கதவிற்கு அந்த பக்கமாக நின்று கொண்டிருந்த சந்தியாவுக்கு எல்லா வார்த்தைகளும் காதில் விழவில்லை. ரயில் விபத்து, அதற்கு முன்னால் யாரோ டைரியை, பர்ஸை பிட்பாக்கெட் அடித்தது, உடனே ரயில் விபத்து நிகழ்ந்தது. ஏதோ கோர்வை இல்லாமல் விழுந்து கொண்டிருந்தன. ஆயா துருவி துருவி கேட்டுக்கொண்டிருந்த கேள்விகளுக்கெல்லாம் அவன் சுருக்கமாக பதில் சொல்லிக் கொண்டிருந்தான். சாப்பிட்டு முடித்ததும் கைகளை கழுவிக்கொண்டே ஆயாவை பார்த்து சொன்னான். ஆயா, 2 நாள் தான் இருப்பேன். இந்த 2 நாட்களும் உன் கைமணத்தை காட்டிவிடு பார்க்கலாம். இந்த முறை போனால் இப்போதைக்கு திரும்பி வரமாட்டேன் என்றான். சந்தியாவிற்கு இதயத்தை யாரோ கசக்கி பிழிந்தார் போல் இருந்தது. ஆயா பதில் சொல்லவில்லை. அவன் டவலால் கையை துடைத்துக் கொண்டே வெளியே வந்தான். கட்டிலின் மீது உட்கார போன ஆயா கேட்டாள், மதுவை தூக்கி கொண்டு போய் அவருடைய அறையில் படுக்க வைக்கட்டுமா, இல்லை நீ அழைத்து போகிறாயா? நீயே அழைத்து போய் படுக்கவை. வேகமாக வந்தது சந்தியாவின் பதில். ஆயா சந்தியாவின் பக்கம் பொருள் புதிய பார்த்துவிட்டு எழுந்து கொள்ளப் போனாள். இருக்கட்டும், நீ படுத்துக்கொள். ஆயாவை தடுத்துவிட்டு மதுவை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டாள். சந்தியா உள்ளே நுழையும் போது மாதவன் மேஜையின் முன்னால் உட்கார்ந்து லாந்தர் வெளிச்சத்தில் ஏதோ காகிதங்களை கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தான். சந்தியா உள்ளே வருவதை பார்த்ததும் சட்டென்று அவற்றை மடித்து வைத்துவிட்டு ஜன்னலுக்கருகில் போய் நின்று கொண்டான். கொஞ்ச நாளாக கற்பனையிலேயே அவனை ஊகித்து பார்த்து பார்த்து சோர்ந்து போய்விட்டிருந்த சந்தியாவுக்கு உயிரோடு எதிரே தென்பட்ட அவன் உருவத்தை பார்க்க பார்க்க தெவிட்டாததாக இருந்தது. அவனிடம் என்னென்னவோ கேட்க வேண்டும் போல் இருந்தது. ஆனால் அந்த கம்பீரத்தையும் பட்டும் படாமலும் இருந்ததையும் பார்த்ததும் தயக்கம் ஏற்பட்டு அவளை தொலைவிலேயே நிறுத்தி வைத்துவிட்டன. மதுவை படுக்க வைத்துவிட்டு வேண்டுமென்றே போர்வையை சரி செய்து கொண்டு நேரத்தை கடத்தினாள். அவன் ஏதாவது பேசுவானோ என்று எதிர்பார்த்தாள். ஆனால் ஏமாற்றம்தான் ஏற்பட்டது. அவன் திரும்பியும் பார்க்கவில்லை. கையில் இருந்த காகிதத்தை கிழித்து கசக்கி ஜன்னல் வழியாக விட்டெறிந்து கொண்டிருந்தான். உங்களுக்கு இன்னும் ஏதாவது தேவையா? உயிரை கையில் பிடித்துக்கொண்டு கேட்டும் விட்டாள் அவள். இல்லை, கச்சிதமாக சட்டென்று வந்தது பதில். அவன் வேறு நினைப்பில் இருந்து கவனிக்கவில்லையோ அல்லது களைப்பாக இருந்ததால் புரிந்து கொள்ளவில்லையோ. கொஞ்சமாவது கவனம் செலுத்தி இருந்தால் சந்தியா கேட்ட தோரணையில் இருந்த அக்கறையை கட்டாயம் உணர்ந்திருப்பான்.
சந்தியா போவதற்காக திரும்பினாள். அவன் தோரணைக்கு ஏமாற்றம் அடைந்துவிட்ட மனம் அவளை வலுக்கட்டாயமாக கழுத்தை பிடித்து வெளியே தள்ளியது. புதுமையான உணர்வுகளை அடக்கிக் கொள்வதற்கு அவளுக்கு சக்தி இல்லாமல் போய்விட்டது. அது வெளிப்பட்டு விடாமல் சலனமின்றி நடந்து கொள்ள வேண்டுமென்றால் எவ்வளவு முயன்றாலும் சாத்தியப்படவில்லை. அதுவும் அவன் 2 நாட்களுக்கு மேல் இருக்க மாட்டேன் என்றதும் திரும்பி வரமாட்டேன் என்றதும் இன்னும் பயமுறுத்தி கொண்டிருந்தன அவளை. சந்தியா, திடீரென்று பின்னாலிருந்து கேட்டது. தலைப்பை பிடித்து இழுத்து நிறுத்தினார் போல அப்படியே நின்று விட்டாள். மார்பு வேகமாக படபடத்தது. எவ்வளவு முயன்றாலும் பின்னால் திரும்ப முடியவில்லை அவளால். மாதவன் சொல்லிக் கொண்டிருந்தான். சந்தியா, நோயால் சோர்ந்து போயிருந்த நபர் வீட்டிற்கு திரும்பி வந்ததுமே எவ்வளவு ஓய்வு தர வேண்டுமோ அவ்வளவு தந்து விட்டாய். இதை நான் எதிர்பார்க்கவில்லை. இந்த ஜென்மத்தில் மறக்கவும் மாட்டேன். இந்த ஒரு வேளையாவது என் மீது இருக்கும் துவேஷத்தை மறந்து போய் உதார குணத்துடன் நடந்து கொண்டதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளாமல் என்னால் இருக்க முடியவில்லை. சந்தியா திரும்பி பார்த்தாள். அவன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அந்த முகத்தில்தான் எவ்வளவு சலனமற்ற தன்மை! உதார குணத்தை அவள் காட்டிவிட்டாளாம். அவனால் நன்றி தெரிவித்துக் கொள்ளாமல் இருக்க முடியவில்லையாம். யாருக்கு வேண்டும்? யார் கேட்டார்கள்? குளிர்ந்த கையால் மென்மையாக தொடுவான் என்று எண்ணியிருந்த நபர் திடீரென்று கை நீட்டி கன்னத்தில் அடித்தால் எப்படி இருக்கும்? சந்தியாவின் முகத்தில் கூட அதே உணர்வுதான் பிரதிபலித்தது. தேங்க்ஸ் சந்தியா என்றான். அடியுண்ட நாகம் போல் சந்தியாவுக்கு ரோஷம் பொத்து கொண்டு வந்தது. கையை நீட்டி விரலை காட்டிக்கொண்டே இதுக்கு கடவுள் கூட மன்னிக்க மாட்டார் என்றாள். சந்தியாவிடம் திடீரென்று தோன்றிய அந்த மாறுதலை பார்த்து வியப்படைந்து விட்ட அவன், நான் என்ன செய்தேன் என்று கேட்டான் தன்னை அறியாமல். என்ன செய்தீங்கன்னு கூட தெரியாதா? மதுவை பற்றி என்னிடம் ஏன் சொல்லவில்லை? சொல்ல தேவையில்லைன்னு நினைச்சீங்களா? அல்லது தெரிந்து கொள்ளும் அருகதைதான் எனக்கு இல்லேன்னு முடிவு செய்தீங்களா? விக்கித்து போய்விட்டான் மாதவன். சிஸ்டர் வரவில்லை என்றால் என்றாவது அந்த ரகசியம் வெளிப்பட்டிருக்குமா? நான் எவ்வளவு துர்ப்பாக்கிய நிலையில் இருக்கிறேன் என்று எனக்கு தெரிந்திருக்காது. சிஸ்டரா? எந்த சிஸ்டர்? அவன் கை ஜன்னல் கதவை பலமாக பிடித்து கொண்டது. எத்தனை சிஸ்டர்களை தெரியும் உங்களுக்கு? மதுவை வளர்த்து ஆளாக்கிய சிஸ்டர். நீங்கள் நன்றி கடன் பட்ட சிஸ்டர். சந்தியா! மாதவன் உரத்த குரலில் கத்தினான். சந்தியாவின் இதயத்தில் பொங்கிய துக்கம், கோபம், ரோஷம் எல்லாம் போட்டி போட்டுக்கொண்டு முகத்தில் பிரதிபலித்தன. ஒரு நிமிடம் அறையில் பயங்கரமான நிசப்தம் நிலவியது. மாதவன் கண்ணிமைக்காமல் அப்படியே பார்த்து கொண்டிருந்தான். சந்தியாவுக்கு அழுகை பொங்கிக் கொண்டு வந்தது. நிற்கவும் திராணியற்றவள் போல கட்டிலில் சரிந்தாள். சொல்லுங்கள், ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இந்த துர்ப்பாக்கிய நிலையில் என்னை ஏன் வைத்தீங்க? வேடிக்கை பார்ப்பதற்காகவா? பெற்ற தாயே குழந்தைக்கு ஆயாவாக இருக்கிறாள் என்று தெரிந்ததும் சிஸ்டர் நம்ப முடியாமல் பார்த்தபோது எத்தனையோ நாட்களாக இதயத்தில் குடிகொண்டிருந்த தூக்கம் கண்ணீராக வெளிப்பட்டதும் சந்தியா அதற்கு மேல் பேச முடியாமல் கைகளில் முகத்தை பொத்திக் கொண்டாள். மாதவன் சிலையைப் போல அப்படியே நின்று விட்டான். விசும்பல்களுக்கிடையே தெளிவற்ற குரலில் சொன்னாள். தொடக்கத்திலிருந்தே ஏன் இதுபோல என்னை சித்திரவதை பண்றீங்க? நான் என்னதான் தவறு செய்துவிட்டேன்? இப்படி பழி வாங்குவானேன்? நான் ஏற்கனவே வேதனையால் மனமுடிந்து போய் இருந்தபோது உங்களை எப்பொழுது பார்ப்பேனோ, இதெல்லாம் உண்மை என்று உங்கள் வாயால் கேட்பேனோ நிமிஷத்தை கணக்கிட்டுக் கொண்டே இருந்தபோதுதான் லாயர் சுந்தரம் வந்து தொண்டை அடைத்து கொண்டு வார்த்தைகளை விழுங்கிவிட்டது. மாதவன் தூக்கத்தில் நடப்பவன் போல சந்தியாவிடம் வந்தான். சந்தியா, ஒரு வார்த்தை கேட்கிறேன், பதில் சொல்லு. மது யார் என்று தெரிந்த பிறகு அவன் மேல் உனக்கு வெறுப்பு ஏற்படவில்லையே? தயங்காமல் உன் மனதில் இருப்பதை சொல்லு. அவன் கேட்ட தோரணையை பார்த்தால் சந்தியாவின் வாயிலிருந்து வரப்போகும் பதிலில்தான் அவனுடைய எதிர்காலம் இருப்பது போல தோன்றியது. சந்தியா பதில் சொல்லவில்லை. அழுகையை கட்டுப்படுத்த பெரும் முயற்சி செய்து கொண்டிருந்தாள். சொல்லு. என்ன சொல்வது? எப்படி சொல்வது? விசும்பல்களுக்கிடையே சொன்னாள். வெறுப்பு இல்லை என்பதற்கு இல்லை என்று ஒரு வார்த்தை சொல்லு போதும். புடவை தலைப்பால் கண்களை துடைத்துக் கொண்டே இல்லை என்பது போல தலையை குறுக்கி அசைத்தாள். மூச்சை அடக்கியபடி காத்திருந்த மாதவன் நிம்மதியாக மூச்சை விட்டு கொண்டான். இது போதும் சந்தியா எனக்கு. இதைவிட நான் எதையும் கேட்கப் போவதில்லை. இவ்வளவு நாட்கள் காத்திருந்ததற்கு இந்த பரிசு போதும். இனி நான் என்னவானாலும் எங்கே இருந்தாலும் எனக்கு கவலையில்லை என்றான். என் விருப்பம் நிறைவேறிவிட்டது. எனக்கு வேண்டப்பட்ட நீங்கள் இருவரும் ஒன்றாகிவிட்டீர்கள். உங்கள் இருவருக்கும் நடுவில் அபசுரமாக இருக்காமல் தொலைவுக்கு போவதற்கு இந்த நிம்மதி போதும். தனக்குள் பேசிக்கொள்வது போல சொல்லிக்கொண்டே திரும்பினான். உங்களுடைய எண்ணம் எனக்கு புரிந்துவிட்டது.
இத்தனை நாட்களாக நான் உங்களிடம் அலட்சியமாக நடந்து கொண்டதற்கு, என்னுடைய முட்டாள்தனத்திற்கு பழி வாங்கணும் என்று. பழி வாங்குவதா? உன்னையா? மாதவன் வியப்புடன் அவளை நோக்கி திரும்பினான். ஈரமாக ரோஷத்துடன் பளபளக்கும் அந்த விழிகளை பார்த்ததும் அவனுக்கு திடீரென்று ஏதோ நினைவுக்கு வந்தது. இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்லு. சற்று முன் நான் வந்ததும் அவ்வளவு உரிமையுடன் நடந்து கொண்டாயே, அது நான் உயிரோடு திரும்பி வந்தேன் என்ற நிம்மதியா, அல்லது? பாதியில் நிறுத்திவிட்டான். அதுவரையிலும் நிமிர்ந்து அவனையே பார்த்து கொண்டிருந்த சந்தியாவின் கன்னங்கள் சிவந்தன. பதில் சொல்ல முடியாதவள் போல தலையை குனிந்தாள். இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, இனி உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன். சந்தியா பதில் சொல்லவில்லை. சொல்ல முடியவில்லையா, அல்லது சொல்வதற்கு பதிலே இல்லையா? சந்தியாவின் வாயிலிருந்து அதற்கும் பதில் வரவில்லை. அவன் கண்களில் பிரகாசம் மெல்ல குன்றியது. தலை குனிந்தபடி உட்கார்ந்திருந்த சந்தியாவை கூர்ந்து பார்த்து கொண்டேன். ஒரு கால் பதில் எதுவும் இல்லை என்று நினைக்கிறேன். அப்படித்தான் இருக்க வேண்டும் என்றான் கடைசியில் சந்தேகத்தை தீர்த்து கொள்வது போல. ஒரு முறை நிமிர்ந்து என்னை பார் சந்தியா. உன் வாயால் சொல்ல முடியாத பதிலை உன் கண்கள் சொல்லும் என்றான். சந்தியா நிமிர்ந்து பார்க்கவில்லை. இதோ பார் சந்தியா, நீ வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்லாவிட்டாலும் உன் கண்கள் மூலமாக பல தடவை உன் மனதில் இருப்பதை படித்தறிந்து கொண்டு விட்டேன். அவை ஒரு நாளும் என்னை ஏமாற்றாது. சந்தியாவின் தலை மேலும் புதைந்து விட்டது. நிமிர்ந்து என்னை பார் சந்தியா. இந்த கடைசி தருணத்தில் சந்தேகங்களுக்கோ வேண்டாத எண்ணங்களுக்கோ இடம் கொடுக்கக்கூடாது. ஒருமுறை என்னை பார்க்க மாட்டாயா? பொறுமையற்ற குரலில் வற்புறுத்தினான். சந்தியா எப்படியோ முகத்தை உயர்த்தி அருகாமையில் நின்றிருந்த அவனை பார்த்தாள். மாதவன் தீட்சண்யமாக எதையோ தேடுபவன் போல பார்த்தான். பயமும் அபிமானமும் சந்தோஷமும் இன்னும் பற்பல உணர்வுகள் கலந்திருந்த அந்த பார்வை மெல்ல மெல்ல அவனை வசப்படுத்தி கொண்டு விட்டது. சந்தியா, தெளிவற்ற குரலில் தடுமாறினான். என்ன இது? நான் காண்பது கனவு இல்லையே என்றான். இல்லை என்பது போல பார்த்தாள் சந்தியா. காந்தமாக தன்னை கவர்ந்து கொண்டிருந்த அந்த தீனமான கண்களையே பார்த்தபடி வெகுநேரம் அவன் நின்று கொண்டிருந்தான். பிறகு நிற்க சக்தியில்லாதவனைப் போல மெல்ல சந்தியாவின் முன்னால் மண்டியிட்டு அப்படியே சரிந்தான். தன்னையே தான் நம்ப முடியாத அளவிற்கு ஆச்சரியமும் கலவரமும் அலைகழித்து கொண்டிருப்பது அவன் முகத்தில் நன்றாக தெரிந்தது. அதை உணர்ந்து சந்தியா சட்டென்று இரு கைகளையும் நீட்டி அவன் கைகளை தன் கைகளில் எடுத்துக்கொண்டாள். அந்த நேரத்தில் அவனுக்கு தைரியத்தை அளிப்பதும் உரிமையை எடுத்துக்கொள்வதும் ரொம்ப அவசியமாகப்பட்டது அவளுக்கு. எங்கே கொஞ்சம் வெட்கப்பட்டாலும் தயங்கினாலும் அவன் தன்னை விட்டு நழுவிவிட நேர்ந்து விடுமோ என்று அஞ்சினாள். அதற்கு பிறகு அவன் சாசுவதமாக தொலைவிற்கு போய்விடுவான். அந்த பயம்தான் அவளிடம் இருந்த வெட்கத்தையும் தயக்கத்தையும் கொஞ்ச நேரம் பின்னுக்கு தள்ளிவிட்டது. சந்தியா, அவன் இதழ்கள் தெளிவற்று உச்சரித்தன. இன்னும் இதையெல்லாம் நம்ப முடியாதவனாக பார்த்து கொண்டிருந்த அவன் கண்களில் ஆசையும் ஏமாற்றமும் ஒளியும் நிழலும் போல போட்டியிட்டு கொண்டிருந்தன. கடைசியில் ஆசை வென்றது. நிழல் மறைந்து விட்டது. மாதவன் சட்டென்று சந்தியாவின் இடுப்பை சுற்றிலும் கைகளை போட்டுக்கொண்டு அவள் மடியில் முகத்தை புதைத்து கொண்டான். கொஞ்ச நேரம் வரை அவன் எதுவும் பேசவில்லை. சந்தியாவுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. சில நாட்களாக தீராத வேதனைக்கு ஆளாகிவிட்டிருந்த 2 இதயங்கள் ஒன்று சேர்ந்துவிட்ட தருணம் அது. சந்தியாவுக்கு இதுவரை நள்ளிரவு நிசப்தமானது இவ்வளவு அழகாக இருக்குமென்றோ, அந்த நிசப்தத்தில் இன்னொரு மனிதனின் நெருக்கம் இவ்வளவு மதுரமாக இருக்குமென்றோ தெரியாது. ஓரிரு முறை ஏதோ சொல்ல வேண்டுமென்று நினைத்து தோல்வியடைந்தான் அவன். அவனை எழுந்து கொள்ளச் சொல்ல நினைத்தாலும் அவன் நகர்ந்தால் அழகான இந்த கனவு எங்கே கலைந்து விடுமோ என்ற பயத்தில் அந்த முயற்சியை கைவிட்டாள் அவள். தன் மடியில் தலை வைத்து படுத்திருந்த அவனை பார்க்கும்போது தாய்மைக்குரிய அன்புடன் அவள் இதயம் இளகிவிட்டது. கடைசியில் எப்படியோ அவன் சொல்லத் தொடங்கினான். சந்தியா, என்மேல் வெறுப்போ துவேஷமோ இருந்தால் இப்பொழுதே முகத்திற்கு நேராக சொல்லிவிடு. இனியும் என்னால் சகித்து கொள்ள முடியாது. கடினமான உன் முகத்தை பார்த்து பார்த்து சலித்து போய்விட்டேன். என் பொறுமையை ரொம்பவும் சோதித்து விட்டாய். மது யார் என்று ஏன் சொல்லவில்லை என்று குற்றம் சாட்டினாய். அவனை பற்றி உன்னிடம் சொல்லிவிட வேண்டும் என்று எவ்வளவு தவித்தேனோ, எத்தனை முறை முயற்சி செய்தேனோ உனக்கெப்படி தெரியும்? ஒரு கால் சொன்னால் அவனையும் என் காரணமாக வெறுக்கக்கூடும் என்று பயந்தேன். ஒரு நேரத்தில் அவன் மூலமாக உன்னை அடையணும் என்று நான் எதிர்பார்த்தது உண்மைதான். ஆனால் நாளடைவில் நீயே அவனை என்னிடமிருந்து பிடுங்கிக் கொண்டு விட்டாய். மது என் மகனாக இருந்தும் கூட என் மீது இருக்கும் துவேஷத்தையும் மீறி உன் மனதில் இடம்பெற்று விட்டான். சில சமயம் நீங்கள் இருவரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கும்போது பார்த்தால் எனக்கு பைத்தியம் பிடித்து விடுமோ என்று பயந்தேன்.
சற்று முன் என்ன அபகாரம் செய்தேன் என்றும், ஏன் இப்படி தொடக்கத்திலிருந்தே சித்திரவதை செய்கிறீங்க என்றும் கேட்டாயில்லையா? அபகாரம் செய்தது நீ இல்லை, நான் தான். அதை உணர்ந்து கொண்டு சரி செய்ய வேண்டும் என்று முயன்று எந்த வழியும் கிடைக்காமல் சித்திரவதை அனுபவித்ததும் நான் தான். என் காரணமாக உன் வாழ்க்கை சிதைந்து போய்விட்டது என்று தெரிந்த அன்று எவ்வளவு வேதனைப்பட்டேனோ உனக்கு தெரியாது. பாதாளத்திற்கு இறங்கிவிட்ட சூழ்நிலையிலிருந்து உன்னை பிடித்து தூக்கி என் இதயத்தில் சிம்மாசனத்தில் அமரச் செய்ய வேண்டும் என்று எவ்வளவு தவித்தேனோ, பொறுமையாக எவ்வளவு முயற்சி செய்தேனோ அந்த கடவுளுக்குத்தான் தெரியும். எந்த வசதிகளும் இல்லாத இந்த பட்டிக்காட்டில் அஞ்ஞாதமாக நீ வாழ்ந்து வருவதற்கு நான் தான் காரணம் என்ற குற்ற உணர்வு சதா என்னை தகித்து கொண்டிருந்தது. சாப்பிட உட்கார்ந்தால் நீ வயிறு நிரம்ப சாப்பிட்டாயோ இல்லையோ என்று சந்தேகம் வரும். இரவில் மெத்தென்ற படுக்கையில் சாய்ந்ததும் உனக்கு சரியான போர்வையாவது இருக்கிறதோ இல்லையோ என்று சந்தேகம் வரும். உடனே எழுந்து வந்து உன்னை பார்க்க வேண்டும் போல் தோன்றும். ஒவ்வொரு நிமிடமும் உன் நினைவுகள் என்னை துரத்தி கொண்டே இருந்தன. உன் வாழ்க்கையை சீரமைப்பது எப்படி, என்ன செய்தால் உனக்கு சந்தோஷமாக இருக்கும்? வாசுவுக்கு நான் செய்யும் உதவியை வேறு வழியில்லாமல் ஏற்றுக்கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். உன்னை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளும் முயற்சியில் மேலும் உனக்கு வேதனை தருகிறேன் என்று தெரிந்தும் என்னால் தவிர்க்க முடியவில்லை. வாசுவுக்கு நான் செய்யும் உதவியில் உன் பிரேமயம் இல்லவே இல்லை என்று தெரிவிப்பதற்கு பலமுறை முயற்சி செய்தேன். ஆனால் சுருங்கிய உன் நெற்றியை பார்த்ததும் நான் சொல்ல நினைத்தது நாக்கின் நுனியில் நின்றுவிடும். வாசு மட்டும் இல்லை என்றால் என்னை உன் வாழ்க்கையில் அனுமதித்து இருக்க மாட்டாய் என்பது நிச்சயம். என்னை மன்னித்து விடுங்கள், குரல் தழுதழுக்கச் சொன்னாள் சந்தியா. மாதவன் எதையும் காதில் வாங்கும் நிலையில் இல்லை. மேலும் சொல்லிக்கொண்டே போனான். என் தனித்தன்மையை நீ உணரும்படி செய்ய வேண்டும் என்றும், நீ ஊகித்துக் கொள்ளும் நபர் நான் இல்லை என்றும் நிரூபிப்பதற்கு பொறுமையாக விடாமல் முயற்சி செய்தேன். ஆனால் பலன்தான் இருக்கவில்லை. இனி உன்னை அடையவே முடியாது என்று நினைத்தேன். தோல்வி என்றால் என்னவென்றே அறிந்திராத என் மனம் வலுக்கட்டாயமாகவாவது உன்னை அடிமைப்படுத்திக் கொள்ளச் சொல்லி தூண்டத் தொடங்கியது. கடைசியில் என் மீதே எனக்கு நம்பிக்கை போய்விட்டதால் பயந்து போய் உனக்கு தொலைவாக இருப்பதற்காக பிசினஸ் டூர் என்ற பெயரில் வெளியூர்களுக்கு போக ஆரம்பித்தேன். கம்பெனி சார்பில் ஜெர்மனிக்கு போகும் வாய்ப்பு கிடைத்தது. எப்படியாவது ஜெர்மனிக்கு போய் அங்கேயே தங்கிவிட வேண்டும் என்று முடிவு செய்தேன். நினைத்த அளவுக்கு சீக்கிரமாக விசா கிடைக்கவில்லை. அதற்குள் இந்த சுற்று வட்டாரத்திற்குள் இருப்பதற்கு பிடிக்காமல் கொல்கத்தா டூர் வைத்துக் கொண்டேன். அங்கே இருக்கும்போதுதான் விசா கிடைத்து விட்டதாக கம்பெனியிலிருந்து கடிதம் வந்தது. உடனே கிளம்பிவிட்டேன். ரயில்வே பிளாட்பாரத்தில் சுற்றி கொண்டிருந்த போது எவனோ ஃபிட்பாக்கெட் அடித்து விட்டான். என் டைரியும் டிக்கெட்டும் அதிலேயே இருந்தன. வேறு டிக்கெட் வாங்கவும் நேரம் இருக்கவில்லை. ரயில் புறப்பட்டு கொண்டிருந்தது. உடனே ஏறிவிட்டேன். தூக்கத்தில் இருந்தபோது பெரிய சத்தம் கேட்டது. விழித்து கொண்டு எழுந்து கொள்ள நினைக்கும் போதே மேலே கனமாக ஏதோ விழுந்ததால் அப்படியே விழுந்து விட்டேன். நினைவு திரும்பும்போது ஆஸ்பத்திரியில் இருந்தேன். ஜெயிலில் என் கூட இருந்த ஒருவர் அங்கே சீஃப் டாக்டராக இருந்தார். அவர் தனியாக சிரத்தை எடுத்துக்கொண்டு கவனித்ததால் சீக்கிரமாக தேறிக்கொண்டேன். உன் வீட்டு மனிதர்களின் முகவரி கொடு, உன்னை பற்றிய தகவலை தெரிவிக்கிறேன் என்று அந்த டாக்டர் சொன்னபோது நான் லாயர் சுந்தரத்தின் முகவரியே கொடுத்தேன். அவர் அதை பார்த்துவிட்டு, அடடா, இவர் 2 நாட்களுக்கு முன்னர் தான் வந்துவிட்டு போனார். அவர் லீகல் அட்வைசராக இருந்த கம்பெனி முதலாளி கூட இந்த விபத்தில் சிக்கி இறந்து விட்டாராம். பிணத்தை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாமல் ரொம்ப திண்டாடி விட்டோம் என்றார் அவர். நான் திடுக்கிட்டேன். உடனே சிரித்து விட்டேன். அதற்குள் யாரோ வந்ததால் டாக்டர் வெளியே போய்விட்டார். என் யோசனைகள் வேறு விதமாக திரும்பின. நான் விரும்பியதும் இதுதான். மரணம் என்னை தொட்டுவிட்டு மறுபடியும் வாழ்க்கையுடன் பிணைத்து விட்டது. திடீரென்று நான் இறந்த செய்தியை கேட்டு நீங்கள் எல்லோரும் எப்படி வருத்தப்படுவீர்களோ என்று நினைத்து பார்த்தேன். கடைசியில் இப்படியே அஞ்சாத வாசத்தில் இருப்பது என்று முடிவு செய்துவிட்டேன். டாக்டர் டெலிகிராம் பாரத்துடன் திரும்பி வந்தார். நானே அனுப்புவதாக சொல்லி வாங்கி வைத்துக் கொண்டேன். நான் அதை அனுப்பவே இல்லை என்றும் கிழித்து போட்டுவிட்டேன் என்றும் அவருக்கு தெரியாது. என்னை பற்றி மேலும் விசாரித்தார். யாரும் இல்லை என்று சொன்னேன். லாயர் சுந்தரம் நண்பர் மட்டும்தான். சில நாட்கள் தங்கி ஓய்வெடுத்துக் கொள்ளும் வாய்ப்பு கிடைக்குமா என்று தெரிந்து கொள்வதற்காகத்தான் டெலிகிராம் கொடுத்ததாக போய் சொன்னேன். டாக்டருக்கு மனைவி இல்லை. குழந்தைகள் வளர்ந்து தனியாக இருக்கிறார்கள். கம்பவுண்டரும் நர்ஸும் தவிர யாரும் இல்லை என்றும் நான் அங்கே தங்கிக் கொள்வதில் தனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றும் சொன்னார். உடல் நலம் கொஞ்சம் தேரும் வரையில் அங்கே இருப்பதாக முடிவு செய்தேன். நினைத்ததை விட சீக்கிரமாகவே தேறிக்கொண்டேன். நான் போய்விடப் போகிறேனே என்ற கவலையில் அங்கேயே ஏதாவது வேலையை பார்த்து கொண்டு தன்னிடமே இருக்கச் சொல்லி டாக்டர் வற்புறுத்தத் தொடங்கினார். எனக்கு விருப்பம் இருக்கவில்லை.
எப்படியாவது அங்கிருந்து போய்விட வேண்டும் என்று முடிவு செய்தேன். அங்கேயும் விதி என்னை ஏமாற்றிவிட்டது. அன்று டாக்டரிடம் ஒரு நோயாளி வந்தான். வயிற்று வலியால் கத்திக் கொண்டிருந்தான். என்னை பார்த்ததும் வலியையும் மறந்துவிட்டு என் கால்களை கட்டிக்கொண்டு, ஐயா, நீங்க உயிரோடு இருக்கும்போதே அங்கு புரளியை கிளப்பிவிட்டார்கள் என்று வாய்க்கு வந்தபடி உளறிக் கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் திடுக்கிட்டேன். அவன் எங்கள் கம்பெனியின் சேல்ஸ் மேனேஜர். அவன் சரியாக வேலை செய்வதில்லை என்று புகார்கள் வந்தாலும் குழந்தை குட்டி இருப்பவன் என்று வார்னிங் கொடுப்பதோடு நிறுத்தி கொண்டேன். தற்போது அவனை வேலையிலிருந்து நீக்கிவிட்டார்களாம். வேலை தேடிக்கொண்டு மாமியார் வீட்டுக்கு போனானாம். வேலையில்லாதவனை மாமியார் வீட்டில் யாரும் மதிக்கவில்லை. போதாத குறைக்கு வயிற்று வலி சேர்ந்து கொண்டு விட்டதாம். புலம்பி தீர்த்து விட்டான். டாக்டர் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார். அவன் யாரென்று எனக்கு தெரியவே தெரியாது என்று டபாய்த்தேன். ஆனால் அவர் ஜாடை காட்டி என்னை மௌனமாக இருக்கச் செய்துவிட்டு அவன் மூலமாக எல்லா விவரங்களையும் தெரிந்து கொண்டு விட்டார். கையோடு கம்பெனிக்கு போன் செய்து அவர்கள் வரும் வரையில் என்னை கைதியைப் போல கண்காணித்தார். அன்றிரவு நானே விஷயத்தை முழுவதுமாக சொல்லிவிட்டேன். எல்லாம் கேட்டுக்கொண்ட பிறகு, அந்த பையனை பற்றி நீ இந்த பெண்ணிடம் தெரிவிக்காமல் இருப்பது சரியில்லை. குழந்தை பற்றிய விவரம் தெரிந்த பிறகும் அந்த பெண் கடின சிலையாக இருந்தால் அப்பொழுது நீ இந்த முடிவுக்கு வந்தாலும் அதில் ஒரு நியாயம் இருக்கும் என்றார். என்னுடைய பார்ட்னர்களும் லாயர் சுந்தரமும் உடனே கிளம்பி வந்தார்கள். டாக்டரிடம் நன்றியை தெரிவித்துக் கொண்டார்கள். லாயர் உனக்கு உடனே தகவல் தெரிவிப்பதாக சொன்னார். நான் தான் வேண்டாம் என்று தடுத்தேன். எல்லோருமாக சேர்ந்து பட்டணத்திற்கு வந்தோம். என்னை பார்த்ததும் வாசுவும் முதலில் திகைத்து போனான். கம்பெனி சார்பில் ஜெர்மனிக்கு வேறு நபரை அனுப்புவதற்கு ஏற்பாடாகி இருந்தது. நான் வந்துவிட்டதால் என்னை அனுப்புவதற்கு மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. நேரம் அதிகமில்லை. இன்னும் சரியாக 4 நாட்கள்தான் இருக்கிறது. எப்படியும் தொலைவாக போவதால் கடைசி முறையாக உன்னையும் மதுவையும் பார்த்துவிட்டு போகலாம் என்று வீட்டிற்கு வந்தேன். மாதவன் மூச்சு எடுத்துக் கொள்வதற்காக சற்று நிறுத்தினான். சந்தியாவின் விரல்கள் அவளையும் அறியாமல் அவன் தலையை வருடிக்கொண்டே இருந்தன. நேற்று நான் வந்ததும் நீ ஓடி வந்து என்னை கட்டிக்கொண்டதும் ரகசியம் தெரிந்து போய்விட்டதென்றும் மது யாரென்று உனக்கு தெரிந்துவிட்டதென்றும் நினைத்தேன். நினைவு தப்பிய உன்னை கட்டிலில் கிடைத்துவிட்டு ஓடி வந்து இரும்பு பெட்டியை திறந்து பார்த்தேன். நான் வைத்திருந்த கடிதம் அப்படியே இருந்தது. என் சந்தோஷம் ஆவியாகிவிட்டது. கடிதமா? எங்கே இருந்தது? நான் பார்க்கவே இல்லையே. சந்தியா கம்மிவிட்ட குரலில் சொன்னாள். நான் கிளம்புவதற்கு முதல் நாள் இரவு முழுவதும் உட்கார்ந்து உன் அறிமுகம் என் வாழ்க்கையை எப்படி தலைகீழாக மாற்றிவிட்டது என்று தொடக்கத்திலிருந்து கடைசி வரையிலும் எழுதி வைத்தேன். நான் போன பிறகு இரும்பு பெட்டியை திறந்து பார்ப்பாய் என்று எதிர்பார்த்தேன். நான் பார்க்கவே இல்லையே. நீங்கள் கிளம்பி போன பிறகு சிஸ்டரின் வருகையால் என் மனம் கலங்கிவிட்டது. அந்த ரயில் விபத்து என் மூளையை முழுவதுமாக கலங்கடித்து விட்டதே. சற்று முன்னி படுத்திருந்த நிலையில் கண்ணீர் நிலையில் கையை நீட்டிய போது அதை பற்றி கொள்ளாமல் இருப்பதற்காக பெரும் முயற்சி செய்ய வேண்டியிருந்தது. என் வருகையால் நீ அடைந்த சந்தோஷம் இறந்து விட்டான் என்று நினைத்தவன் மீண்டும் வந்ததால் மட்டும் ஏற்பட்டது மட்டும்தான். அதைத் தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று நினைத்து விட்டேன். சற்று முன்தான் அந்த கடிதத்தை கிழித்து தூர போட்டு விட்டேன். மதுவை நான் தூக்கி கொண்டு வந்தபோது நீங்கள் பார்த்து கொண்டிருந்தது அந்த கடிதங்கள் தானா? அவைதானா? மாதவன் ஆமாம் என்பது போல பார்த்தான். இருவருக்கும் இடையே சற்று நேரம் நிசப்தம் நிலவியது. ஜோதியிடமும் சுதாவிடமும் என்னுடைய நடவடிக்கையில் உன் சந்தேகங்களை நான் உணராமல் இல்லை. சந்தியாவின் முகம் சிவந்தது. சட்டென்று உள்ளங்கையால் அவன் வாயை பொத்தினாள். மாதவன் மென்மையாக அவள் கையை விலக்கிவிட்டு கன்னத்தில் பதிய வைத்துக் கொண்டான். நீ மறுபடியும் கண்ணில் படுவதற்கு முன்பே சுதாவை நான் கூட பிறந்தவளாக நினைக்கத் தொடங்கிவிட்டேன். ஜோதியிடம் எனக்கு எப்பொழுதுமே ஆர்வம் இருந்தது இல்லை. ஆனால் இதையெல்லாம் உன்னிடம் எப்படி எடுத்துச் சொல்லுவது? என் நிழலை பார்த்தாலும் வெறுத்து கொண்டிருக்கும் உன்னிடம் எப்படி சொல்வது? சந்தியா 2 கைகளாலும் அவன் வாயை பொத்திவிட்டாள். மாதவன் அந்த கைகளை நகர்த்தி அவள் கைகளில் முகத்தை புதைத்து கொண்டான். அவன் குரல் மென்மையாக ஒலித்தது. சந்தியா, எந்த அதிர்ஷ்ட தேவதை இன்று நீயாகவே இந்த உரையாடலை தொடங்கும்படி செய்ததோ தெரியாது. நீயாக கேட்கவில்லை என்றால் உண்மையிலேயே என் வாயிலிருந்து எந்த உண்மையும் வெளியே வந்திருக்காது. நான் ஏதாவது சொல்லப்போய் அது உன்னை மேலும் வேதனையில் ஆழ்த்துமோ என்ற பயம் என்னை தடுத்து விட்டது. இன்னும் 2-3 நாட்களில் இந்த நாட்டை விட்டே போகிறேன். சொல், நான் என்ன செய்யட்டும்? இந்த மாதவனையா தான் இழக்க நினைத்தது? இவனையா கூர்மையான பேச்சால் தாக்கி காயப்படுத்த வேண்டும் என்று எந்நேரமும் முயற்சி செய்தாள்? அவள் கண்களிலிருந்து வழிந்த கண்ணீர் அவன் தலையில் விழுந்தது. எங்கும் நிசப்தமாக இருந்தது. அப்படி எவ்வளவு நேரம் இருந்தார்களோ அவர்களுக்கே தெரியாது. அம்மா, மது திடீரென்று அழைத்ததும் இருவரும் திடுக்கிட்டார்கள். மது கட்டில் மீது எழுந்து உட்கார்ந்து கொண்டு கண்களை கசக்கிக் கொண்டிருந்தான்.
தூக்க கலக்கத்தில் இருந்த அவன் கண்களுக்கு சந்தியாவின் முன்னால் யாரோ ஒரு நபர் முழங்காலிட்டு அமர்ந்திருப்பது தெரிந்தது. யார் அது என்றான் வியப்புடன். மது எழுந்து விட்டான். மாதவன் நகராமல் இருந்ததை பார்த்து குரலை தாழ்த்தி கொண்டு அவன் காதில் சொன்னாள் சந்தியா. எழுந்து கொள்ளட்டும். எனக்கு இப்படி இருப்பது அமைதியாக இருக்கிறது. என்னை எழுந்து கொள்ளச் சொல்லாதே. அவள் மடியில் மேலும் முகத்தை புதைத்து கொண்டான் மாதவன். உங்கள் விருப்பம். ஆனால் அவன் கேள்விகளை எதிர்கொள்வது கஷ்டம். அதற்குள் அப்பாவை அடையாளம் புரிந்து கொண்ட மது அப்பா என்று உரக்க குரலில் கத்தினான். மாதவன் எழுந்து கொள்ளாமல் இருக்க முடியவில்லை. எழுந்து கொண்டு சிகரெட் பற்ற வைத்துக் கொள்ளும் சாக்கில் ஜன்னல் அருகில் சென்று விட்டான். அப்பா! தந்தை தன் குரலை கேட்கவில்லை என்றும் தன்னை பொருட்படுத்தவில்லை என்றும் நினைத்த மது குரலை மேலும் உயர்த்தி கொண்டே 2 கைகளையும் நீட்டினான். சந்தியா எழுந்து தண்ணீர் குடிப்பதற்காக மேஜைக்கு அருகில் சென்றாள். மாதவன் சிகரெட்டை வீசிவிட்டு மகன் அருகில் வந்தான். எப்போ வந்தாய் நீ? நான் தூங்கும்போது வந்தாயா? அப்பாவிடம் தாவிக்கொண்டே கேட்டான். மாதவன் பதில் பேசவில்லை. மது யாரென்று தெரிந்துவிட்ட பிறகு சந்தியாவின் முன்னிலையில் அவனை அணைத்துக் கொள்ளுவது என்னவோ போலிருந்தது. இது எதுவும் தெரியாத மது ரொம்ப நாட்களுக்கு பிறகு தந்தையை பார்த்ததில் சந்தோஷம் தாங்க முடியாமல் தந்தையின் மடியில் உட்கார்ந்து கொண்டு கழுத்தை கட்டிக்கொண்டான். இனிமேல் என்னை விட்டு போக மாட்டாயே? போக மாட்டேன். நீ போய் தூங்கு. அப்படியே போனாலும் உன்னையும் அழைத்து கொண்டு போகிறேன், சரிதானே? தலையை கோதிவிட்டு கொண்டே சொன்னான். பின்னே சந்தியா? சந்தியாவையும் அழைத்து கொண்டு போவோம். சந்தியாவை பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது என்று சொன்னேன் இல்லையா? மது அப்பாவின் காதுகரிகள் குனிந்து, அது அம்மானு கூப்பிட்டால் உதைப்பேன் என்று சந்தியா சொன்னாள் என்றான். இனி ஒரு நாளும் உன்னை அடிக்க மாட்டாள். அடித்தால் என்னிடம் சொல்லு. நான் சந்தியாவின் காதை பிடித்து திருகி விடுகிறேன். மாதவன் சத்தமாக சொன்னான். மது உடனே சந்தியாவின் பக்கம் பார்த்தான். சந்தியா சிரிப்பை அடக்கிக் கொண்டே உதைப்பேன் என்பது போல கையை ஊங்கினாள். அதை பார்த்தது மது சட்டென்று தந்தையின் மார்பில் முகத்தை புதைத்து கொண்டான். சற்று நேரம் தந்தையுடன் பேசிக்கொண்டே இருந்தவன் அப்படியே மடியில் படுத்து உறங்கிவிட்டான். சந்தியா ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். மாதவன் மதுவை படுக்கையில் சரியாக படுக்க வைத்துவிட்டு ஜன்னல் அருகில் வந்தான். சந்தியா பின்னால் திரும்பவில்லை. 2 நிமிடங்கள் அப்படியே கழிந்தன. மாதவன் சந்தியாவின் தோள்களில் கையை பதித்து மெதுவாக தன் பக்கம் திருப்பிக் கொண்டான். 1 நிமிடம் அவள் கண்களுக்குள் எதையோ தேடுபவன் போல ஊடுருவி பார்த்தவன் தனக்கு வேண்டிய பதில் கிடைத்து விட்டார் போல திருப்தியாக பார்த்தான். சந்தியா, இது உண்மைதானா? நானும் அதே கேள்வியைத்தான் கேட்கிறேன். நீங்களே சொல்லுங்கள், இது உண்மைதானா? மாதவன் பதில் சொல்லுவது போல சந்தியாவின் தலையை மார்போடு சாய்த்து கொண்டான். அபூர்வமான உணர்வை முதல் முறையாக அனுபவிப்பது போல பரவசத்துடன் கண்களை மூடிக்கொண்டாள் சந்தியா. சந்தியா, அவன் அழைப்பு இதயத்தின் அடியிலிருந்து வருவது போல 1000 புல்லாங்குழல்கள் ஒரே நேரத்தில் ஒலிப்பது போல சந்தியாவுக்கு தோன்றியது. கண்களை உயர்த்தி அவனை பார்த்தாள். ராஜ்யத்தை வெற்றி கொண்டு விட்ட பெருமிதம் அவன் கண்களில் பிரதிபலித்துக் கொண்டிருந்தது. மொத்தத்தில் என் மீது வெற்றி கொண்டு விட்டீர்கள், அப்படித்தானே? சந்தியா, பதற்றத்துடன் சொன்னான் அவன். சந்தியா பெருமூச்சு விட்டாள். ஆனால் உங்கள் முன்னால் தோற்றுப்போவதில் இவ்வளவு சந்தோஷம், நிம்மதி இருக்கும் என்று நான் கனவிலும் நினைத்திருக்கவில்லை. எனக்கு நிம்மதியை தரும் இடம் என் எதிரிலேயே, இவ்வளவு அருகிலேயே இருப்பதை தெரிந்து கொள்ளாத முட்டாளாக இருந்திருக்கிறேன். சந்தியா, அப்படி சொல்லாது. இது நான் உன்னை வெற்றி கொண்டதாகவோ நீ என்னிடம் தோற்று போய்விட்டதாகவோ கிடையவே கிடையாது. வேண்டாத ஒரு சூழ்நிலையில் என்னால் உனக்கு தீங்கு நேர்ந்து விட்டது. அதை உணர்ந்ததும் அதை சரி செய்ய வேண்டும் என்ற தவிப்பு என்னை நிலைகொள்ளாமல் செய்துவிட்டது. நியாயத்திற்கும் காலத்திற்கும் என் தனித்தன்மைக்கும் நடுவில் நடந்த போராட்டம் இது. கடைசியில் நியாயத்திற்கு வெற்றி கிடைத்து விட்டது. அவ்வளவுதான். சந்தியாவின் பார்வை தன் கன்னத்தில் இருந்த வடுவின் மீது நிலைத்திருப்பதை, உடனே அவள் முகம் செம்மை ஏறியதை உணர்ந்து மாதவன் சிரித்தான். சுண்டு விரலால் அந்த வடுவை தடவிக்கொண்டே, நீங்கள் என்னதான் மறுத்தாலும் வெற்றியின் பெருமிதம் உங்கள் கண்களில் தெரிந்து கொண்டுதான் இருக்கிறது என்றாள் சந்தியா. மாதவன் சந்தியாவின் கையை பற்றி கொண்டே, அது வெற்றியின் பெருமிதம் இல்லை. இப்பொழுதாவது நீ என்னை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டாயே என்ற சந்தோஷம். இத்தனை நாட்களுக்கு பிறகாவது நான் விரும்பியது எனக்கு கிடைத்துவிட்டது என்ற திருப்தி என்றான் நயமான குரலில். சந்தியாவின் இதழ்களில் குறுநகை மலரப்போனது. அதற்குள் கண்களில் நீர் தழும்பியது. சந்தியா, மாதவன் சட்டென்று அருகில் இழுத்து கொண்டான். 5 நிமிடங்கள் மௌனமாக கழிந்தன. சந்தியா விசும்பலுக்கிடையே சொன்னாள், இத்தனை வருடங்களுக்கு பிறகும் கடந்த கால பயங்கரமான நினைவுகள் என்னை துரத்தி கொண்டுதான் இருக்கின்றன. இப்பொழுது கூட இது கனவா அல்லது நினைவா என்ற நம்பிக்கை இன்னும் ஏற்படவே இல்லை.
சந்தியா சந்தியா மாதவனின் இதயம் முழுவதும் பொங்கி எழுந்த அன்பு அவன் கை விரல்களில் பெருக்கெடுத்து ஓடத் தொடங்கியதோ என்று நினைக்கும் அளவிற்கு சந்தியாவின் கேசங்களில் அலைபாய்ந்து கொண்டிருந்தன. அவன் குரல் கூட தழுதழுத்தது. நடந்ததையெல்லாம் மறந்துவிடு சந்தியா. இன்று முதல் நம் இருவரின் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் தொடங்கிவிட்டது. இனிமேல் உன் வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு. சில நாட்களிலேயே ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கி தந்து கடந்த காலத்து நினைவுகளை மறக்கச் செய்யும் பொறுப்பு என்னுடையது. ஆனால் மாதவன் சந்தியாவை சற்று தொலைவில் நிறுத்தி பரிசீலிப்பது போல பார்த்தான். சந்தியா, நீ எனக்கு இந்த அவகாசம் தருவதற்குள், அதை நான் வெற்றி பெறுவதற்குள் உன் வாழ்க்கையில் பெரும் பகுதி வீணாகிவிட்டது. நான் எதிரிலேயே இருந்தும் கூட ஒன்றும் செய்ய முடியாதவனாக இருந்து விட்டேன். அதுதான் என் வருத்தம். மழைக்கு பின் தோன்றும் வெயிலைப் போல பிரகாசமாக இருந்த அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த சந்தியா ஆள்காட்டி விரலை அவன் உதட்டின் மேல் வைத்து, உன் வாழ்க்கையை நீ ஏன் பிரித்து சொல்றீங்க? நம் இருவரின் வாழ்க்கையும் என்று சேர்த்து சொல்லுங்க என்றாள். இந்த முறை கண்கலங்குவது மாதவனின் பங்காயிற்று. அதை சந்தியா பார்த்து விடாமல் இருப்பதற்காக சட்டென்று அவளை அருகில் இழுத்து அணைத்து கொண்டான். சிறகு முளைக்காத பறவை காற்று மழையில் சிக்கிக் கொண்டு பாதை தெரியாமல் நடுங்கிக் கொண்டிருக்கும் போது திடீரென்று தாய்ப்பறவை கண்ணில் பட்டதும் சிறகுகளுக்குள் அடைக்கலம் புகுந்து கொண்டது போல சந்தியா அவன் கைகளுக்கிடையில் மார்போடு ஒட்டி கொண்டாள். அவர்களின் அந்த அணைப்பில் ஆண் பெண்ணுக்கிடையே சகஜமாக ஏற்படும் ஆவேசமோ, காதலர்கள் முதல் முறையாக ஒன்று சேரும்போது ஏற்படும் தவிப்போ இல்லை. வயோதிகமடைந்து வாழ்க்கையில் பல இன்ப துன்பங்களுக்கு ஆளாகி மன அமைதியை நாடி தேசாந்திரம் போய்க் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று நமக்கு பிடித்தமான நபர் தென்பட்டால் தோன்றும் தாங்க முடியாத சந்தோஷத்தோடும் திருப்தியோடும் ஒருவரை ஒருவர் கட்டிக்கொண்டார் போல இருந்தது. இருவரும் எல்லையில்லாத சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பது போல கண்களை மூடிக்கொண்டார்கள். விடியற் காலையாகிவிட்டதால் காற்றில் இன்னும் குளிர்ச்சி இருந்தது. லேசாக பனி பெய்து கொண்டிருந்ததால் நிலவின் வெளிச்சம் மங்கி இருந்தது. கொள்ளையில் மரத்தில் கூட்டிற்குள் அடக்கமாக தூங்கிக் கொண்டிருந்த பறவை எதற்காகவோ விழித்துக்கொண்டு சிறகுகளை படபடத்தது. அந்த காலை வேளையில் இயற்கையும் கூட அபூர்வமான அனுபவம் ஏதோ பெற்றுவிட்டார் போல அமைதியாக இருந்தது. நிறைவடைந்தது. அவ்வளோதான், கதை முடிஞ்சது. கதை பிடிச்சிருந்ததா? நல்லா இருந்ததா? எனக்கு இது ரொம்ப பிடிச்ச கதை. என் குரல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நான் சூஸ் பண்ணி வாசிக்கிற கதையும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எனக்கு நேரம் எடுத்து வாசிக்கிறதுக்கு அப்போ தான் ஒரு உத்வேகமாக இருக்கும். நன்றி.